அஸ்திரம் வாராந்த அரசியல் ஆய்வரங்கு நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கின்ற நேத்ராவின் தொலைக்காட்சி ரசிகர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 9வது ஜனாதிபதி தேர்தலை இந்த நாடு சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தருவாயில் இந்த நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அதிக அளவில் அரசியல்வாதிகளை சட்டத்தரணிகளை அழைத்திருந்தோம். இம்முறை சற்று வித்தியாசமாக இந்த அரசியலுக்கு பின்னால் இருக்கின்ற பொருளாதாரம், இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு இந்த விடயங்களை அலச முடியாது என்பதனால் பொருளாதாரத்துறை, கணக்கியல் துறை விற்பனர்களை இன்று நாங்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். சிரேஷ்ட டாக்ஸ் வரித்துறை ஆலோசகர் கஜேந்திரன் அவர்கள் இங்கே எங்களோடு கலையகத்தில் நுழைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். அதே போன்று சிரேஷ்ட பட்டய கணக்காளர் தொழிலதிபர் துமிலன் அவர்கள் இங்கே எங்களோடு இணைந்திருக்கின்றார். கலையத்துக்கு வந்தமைக்கு நன்றி. வணக்கம். நண்பர் துமிலன் அவர்களிடம், நீங்கள் ஒரு தொழிலதிபர், ஒரு சிரேஷ்ட பட்டய கணக்காளர், உங்களிடமிருந்து நிகழ்ச்சிக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். இந்த முறை இந்த ஜனாதிபதி தேர்தலில் இவ்வளவு காலமும் பேசப்படாத, மிக தெளிவாக பேச வேண்டிய ஒரு விடயமாக பொருளாதாரம் மாறி இருக்கிறது. அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அல்லது இத்தனாவது திருத்தச் சட்டம் அல்லது சமஷ்டி முறை, ஒற்றையாட்சி முறை என்று பேசி பேசி பல அரசியல் கணைகளை மாத்திரம் தொடுத்து கொண்டிருந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை அனைத்து தரப்பினரும் ஏகோபித்த ரீதியில் பொருளாதாரத்தை பற்றி பேச முனைகிறார்கள். அது ஒரு ஆரோக்கியமாக நாங்கள் அதை பார்க்கவும் கூடும். மக்களுடைய நீண்டகால விரக்தி அவர்களை பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்க வைத்திருக்கிறது. இந்த நாட்டினுடைய பியூரோக்ரசி, இந்த நாட்டினுடைய இயந்திரங்கள், அரச இயந்திரங்கள், முறைமைகள், தேசிய கட்டமைப்புகள், இவற்றிலெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோஷம் தற்பொழுது வலுப்பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த மறுசீரமைப்பு என்று இலங்கையினுடைய கான்டெக்ஸ்டில், இலங்கையினுடைய இன்றைய சமகால சூழலில் நாங்கள் இந்த பொருளாதார மறுசீரமைப்பு என்கின்ற அந்த பதம் உங்களால் எப்படி பார்க்கப்படுகிறது? இன்றைய பொருளாதாரத்தை பார்க்கும்போது இந்த அறகலே என்ற ஸ்தாபனம் நாட்டில் ஜனாதிபதியில் மாற்றங்களை ஏற்படுத்தி கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ் ஒரு பொருளாதார சீரழிவுக்குள் நாம் சென்றோம். அந்த சீரழிவிலிருந்து நாம் இடைக்கால ஜனாதிபதியை அமைத்து IMF உதவியுடன் நாங்கள் மீண்டும் ஒரு பொருளாதார நகர்வை மேற்கொண்டோம். அதே நேரம் நாங்கள் எமது நாடு பேங்க்ரப்சி என்று டிக்ளேர் பண்ணி அந்த நாட்டில் ஒரு தற்கால பின்னடைவுகளை ஏற்படுத்தினோம். நாம் பேங்க்ரப்சி என்று டிக்ளேர் பண்ணினது எவ்வளவு தூரம் சரியென்று ஆகி பண்ண போனால் நாம் உண்மையில் ஒரு டிஃபால்ட்டை தான் மேக் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த நேரம் அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு சாஃப்ட் டிஃபால்ட், இது கண்ட்ரியை நாங்கள் பேங்க்ரப்சியாக டிக்ளேர் பண்ணவில்லை என்று சில சென்ட்ரல் பேங்கின் ஊடாக அறிக்கைகளை வெளியிட்டார்கள். ஆனால் உண்மையில் பார்த்தால் நாம் பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்ணின காரணத்தினால் வேற்று நாடுகளிலிருந்து தரப்பட்ட பொருளாதார உதவிகள், கடன்கள் எல்லாம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. சில உதவிகள் இந்தியாவிலிருந்து பொருளாதார உதவிகளாக கிடைக்கப்பெற்றது. அதாவது பெட்ரோல், அந்த நேரம் எங்களுக்கு மிக முக்கியமாக இருந்தது கேஸ், பெட்ரோல். அது சின்னமாக கூட இந்த முறை பொலிட்டிக்கலாக வந்துவிட்டது. அப்போ அதில் இருந்து பார்த்தமென்றால் என்ன நடக்குதென்றால், மக்களுக்கு இந்த முறை மற்ற எல்லாத்தையும் விட இந்த நாட்டின் பொருளாதாரம் எப்படி செல்ல போகிறது என்று தான் பார்க்கிறார்கள். அதை வைத்துத்தான் இன்றைய அரசியல்வாதிகளும் அவருடைய மேனிஃபெஸ்டோவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்லுகிறார்கள். இன்று IMF பற்றி சில கட்சிகள் செல்லுகின்றன. இந்த IMF மிக முக்கியமானது, இந்த IMF-இன் கொள்கையில் தான் நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சில கட்சிகள் இதில் IMF-இல் நாங்கள் சில மறுசீரமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும், அல்லது இந்த கொள்கைகளுடன் ஏற்கனவே செல்ல முடியாது, ஏனென்றால் ஏகப்பட்ட டாக்ஸஸ் திணிக்கப்பட்டிருக்கிறது.
மக்களுக்கு பொறுத்து கொள்ளாத அளவுக்கு டேக்ஸஸ் திணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிரபல்ய டேக்ஸ் கன்சல்டன்ட் இருக்கிறார், அவர் அதை பற்றி கதைப்பார். ஆகவே மக்களுக்கு இன்றைக்கு ஒரு ரிலீஃப் வேணும். இது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நாங்கள் ஒரு சோஷியல் டிசாஸ்டரில் இருக்கின்றோம். இந்த சீரழிவுக்கு பிறகு ஏகப்பட்ட படித்தவர்கள் கூட நாட்டை விட்டு சென்று விட்டார்கள். அப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் துறை மாத்திரமில்லை, மருத்துவம், பலதரப்பட்ட துறையானவர்கள் டேக்ஸுகளின் வடிவமைப்புகளினால், அதாவது நீங்கள் கேட்பீங்கள் வடிவமைப்பென்றால் 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் டேக்ஸ் பே பண்ண வேணும். ஆனால் எங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஆல்மோஸ்ட் 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அப்போ அந்த வர வருமானத்தை வைத்து சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாக நாட்டை விட்டு மக்கள் வேற்று நாடுகளுக்கு மைக்ரேட் பண்ணி சென்றார்கள். ஆகவே இன்று மக்கள் பார்ப்பது எந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு ரிலீஃபை கொடுத்து ஒரு மறுசீரமைப்பை கொண்டு வர முடியும் என்பதை நோக்கி செல்வதால் தான் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு பொருளாதாரத்தை நோக்கிய எலெக்ஷனாக இருக்கின்றது. இது ஒரு பொருளாதாரத்தை நோக்கிய தேர்தல். நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த பேங்க்ரப்சி என்ற வார்த்தை உண்மையில் உங்களுடைய ஒரு பட்டய கணக்காளராக இலங்கை திவாலாகிவிட்டதா? உண்மையில் பேங்க்ரப்சி நாங்கள் கட்டித்தனமாக மேனேஜ் பண்ணி இருக்கலாம். ஏனென்றால் சென்ட்ரல் பேங்கில் இருப்பவர்களுக்கு இந்த ரிசர்வ் முடிவு வந்து போய்கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக தெரியும். என்னால் ஏகப்பட்ட பிஹெச்டி ஹோல்டர்ஸ் இருக்கிறார்கள், ஏகப்பட்ட சலரிகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது இந்த ரிசர்வ் குறைந்ததுக்கு காரணம் நாட்டின் பொருளாதார கொள்கைகள் மாத்திரம் இல்லாது சுனாமி வந்தது, அதில் ஏகப்பட்ட கரன்சி வந்தது, பிறகு கோவிட் வந்தது. கோவிட்டில் வேக்சின் ஏற்படுத்தி மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது எங்களுடைய மரண வீதம் உண்மையில் குறைவு. ஆகவே அந்த தருணத்தில் ஏற்கப்பட்ட அந்நிய செலவாணிகள் வீதமாக்கப்பட்டது. அதே நேரம் வருவாய் முற்றாக நின்றுவிட்டது. ஏனென்றால் எமது நாடு டூரிசத்தில் தான் மிக மிக அதிகமாக வருவாயை ஏற்றி கொண்டிருந்தது. அந்த டூரிசம், ஹோட்டல், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி முழுக்க ஷட் டவுன் பண்ணப்பட்டது. அந்த ஷட் டவுன் பண்ணும்போது ரிசர்வ் வந்து குறைந்து கொண்டு போகிறதை இவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போது அந்த நேரமே கடைசி நேரம் மட்டும் இருக்காமல் நாங்கள் ஒரு மாற்று நடவடிக்கைகளை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இன்று கூட பாருங்கள், நான் நினைக்கிறேன் ஹவுஸ்மேட் ரெமிட்டன்சஸ் ஃபார் $554 மில்லியன் வருகிறது. ஆனால் ஒரு மாதம். ஆனால் இன்று வரைக்கும் IMF-இல் நாங்கள் கிடைத்தது ஆகவே 333 மில்லியன் இன்ஸ்டால்மெண்ட் 2 தான் கிடைத்திருக்கின்றது. ஓகே, அப்போ நாங்கள் அந்த டைமை கொஞ்சம் பாஸ் பண்ணி வடிவாக மேனேஜ் பண்ணி இருந்தால் நாங்கள் ஒரு டிஃபால்ட்டர் கேட்டகரிக்கு போயிருக்கலாம். பேங்க்ரப்சி ஒஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணினது அந்த நாட்டின் ப்ரிவிலேஜையும் டேமேஜ் பண்ணி இருக்கின்றது. ஆனால் ஒன்று சொல்லுகிறார்கள், பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் இருக்காமல் சொன்னது அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த அந்த நாங்கள் ஒரு பேங்க்ரப்சி கண்ட்ரியாக டிக்ளேர் பண்ணப்பட்டனால் பலதர இன்விசிபிள் இம்பேக்ட் வந்தது. நீங்கள் கேட்பீங்கள் அது என்ன இன்விசிபிள் அண்ட் வேற்று நாடுகளிலிருந்து ப்ராப்பர்ட்டி வாங்குகிறவர்கள் முற்றாக நிப்பாட்டினார்கள். அப்போது பாருங்கள், வார ஃபாரின் கரன்சியும் நின்றது. வேற்று நாடு முதலீடுகள் ஃபுல்லாக நின்றது. BOI எடுத்து பார்த்தால் தெரியும், FDI வந்து ஃபுல்லி நிப்பாட்டப்பட்டது. என்றால் ஒரு பேங்க்ரப்சி கண்ட்ரியில் ஒருவரும் இன்வெஸ்ட் பண்ண விரும்ப மாட்டார்கள். ஸோ அப்போது என்னென்றால் நாங்கள் ஒரு சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனை ஆக்கி இன்று நாங்கள் IMF இல்லாமல் ஒன்றுமே செய்யலாத அளவுக்கு நாங்கள் நிற்கின்றோம். இது ஒரு 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 பொலிட்டிக்கல் இன்எஃபிஷியன்சியாக பார்ப்பதா அல்லது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்ஸாக பார்ப்பதா? பொலிட்டிக்கலை கேட்டால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சொன்னதை கேட்டுத்தான் நாங்கள் தீர்மானங்கள் எடுத்தோம். சென்ட்ரல் பேங்க் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அதில் இருந்தவர்கள் சொல்லதை கேட்டுத்தான் நாங்கள் தீர்மானம் எடுத்தோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் சென்ட்ரல் பேங்கை கேட்டால் உத்தியோகத்தர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸால் எங்களால் செய்ய முடியவில்லை என்று சொல்லுவார்கள். ஆகவே இது ஒரு சிக்கலான கேள்வி. ஆனால் உண்மையில் பார்த்தால் அதிகாரிகள் தான் முதல் பொறுப்பு கூற வேண்டும். அக்கௌண்டபிலிட்டி அல்லது உண்மையில் அவர் ஒரு ஜென்டில்மேன் என்றால் தே ஹேவ் டு கிவ் எ ரெசிக்னேஷன். அவர்களுடைய டியூட்டியை செய்வதற்கு தடங்களாக இருக்கும் பக்கத்தில்
பட்சத்தில் அவர் ஒரு ரெசிக்னேஷனை கொடுக்கலாம். தார்மீக இப்போ இன்று இருக்கும் கவர்னர் கூட சென்ட்ரல் பேங்கில் லாஸ்ட் 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் இருந்த ஆக்கள். அப்போ அவர்களுக்கு இந்த 3-4 எத்தனையோ ஜனாதிபதியை சந்திச்சிருப்பார்கள். அவர்களுடைய பொருளாதார கொள்கைகளை அறிந்திருப்பார்கள் நிச்சயமாக. இருந்தும் நாங்கள் இன்று பேங்க்ரப்சி ஆகினது மட்டுமில்லை, இப்பவும் கூட எங்களது ஃபிஸ்கல் ஃபைனான்சியல் பாலிசிஸில் குறைபாடுகள் இருக்கின்றது. அப்படி என்று கேட்டால் ஒன்றை சொல்லுவேன், நாங்கள் இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 9-10 வீதத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 32% மாத்திரம் ஓவர் நைட் வித்தின் 1-2 months கூட்டி விட்டோம். அதால் என்ன செய்தது, கிட்டத்தட்ட 29% ஆஃப் த MSME ஷட் டவுன். 260,000 அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கின்றது. பேங்க் கம்பெனிஸ் பேங்க்ரப்ட், பேங்க் ஆக்ஷன் பண்ணினார்கள் ப்ராப்பர்ட்டியை, கணக்கு பிரச்சனைகள் வந்தது. அதால் அதே மாதிரி நீங்கள் ஃபாரின் கரன்சியை வந்து டக்கண்டு கூட்டினதாலை 360K புட்டி விட்டோம். நீங்கள் வந்து டர்ட்டி ஃப்ளோட்டிங் செய்திருக்கலாம். டர்ட்டி ஃப்ளோட்டிங் என்றால் ஒரே அடியாமல் செய்யாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறது ப்ராக்டிக்கலி. அப்போ என்ன செய்யும், காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கூடாது ஒரே அடியாக. அப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் கூடினோட எங்களோட நாடு எல்லாரும் சொல்லுவார்கள் ஏற்றுமதியில் இருக்கின்றது. எங்களுடைய டோட்டல் வேல்யூ செயினில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 60% ஆஃப் த இம்போர்ட் மெட்டீரியல் வந்து இம்போர்ட்டால் தான் வருகிறது. அது கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், என்னவாம் இருக்கலாம், ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தால் கூட ஸ்டீல் எவ்வளவோ ரா மெட்டீரியல் வந்து இம்போர்ட் தான் இருக்கிறது. அப்போது இந்த டாலர் கூடும்போது எங்களோட இம்போர்ட் காஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, ஆப்ரேஷன் காஸ்ட்டும் கூடினார்கள். ஏனென்றால் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு சொன்னார்கள் லொஸ்ஸில் ஓடுது, நாங்கள் ப்ராஃபிட்டாக ஆக்கி காட்டுறோம் என்று நாங்கள் என்ன செய்தோம், எலக்ட்ரிசிட்டி பில்லை கூட்டினோம். ஆனால் அது ஒரு மொனோபொலி சப்ளை. அப்போ என்ன நடக்கும், நான் பேவன் நாட்டிக்கு என்ன பில் என்றாலும் பேவன் நாட்டிக்கு நீங்கள் கட் பண்ணிடுவீங்க. அப்போ என்ன நடந்தது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஸ்ரீலங்கா கூடினதால இன்ஃப்ளேஷன் கூடினதால கம்பெனி நாட்டை விட்டு போடுது. ஸ்பெஷலி கார்மெண்ட் ஃபேக்டரி, பங்களாதேஷ், இந்தியா, பங்களாதேஷுக்கே போனார்கள். ஆனால் இன்னும் இந்த பங்களாதேஷில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர்களுடைய ஓர்டர்ஸில் இன்னும் லூஸ் பண்ணவில்லை. ஆனால் பங்களாதேஷுக்கு போனதுக்கு காரணம் சொல்றார்கள், ஸ்ரீலங்காவை விட பயர்ஸ் வந்து பங்களாதேஷில் ஃபேக்டரிகளை போட சொன்னார்களாம், அதால் போனாண்டு. அப்போ பாருங்கள், இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் வந்து ஒரு முக்கியமான இது. அப்போ நாங்கள் இன்னெஃபிஷியன்சியை ஸ்ட்ரக்சர் பண்ணாமல் ப்ரைஸை கூட்டுவதால் நாங்கள் ஒப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ண இயலாது. அதனாலே கணக்கு இன்டெரக்ட் இம்பேக்ட் பெறும். நன்றி. மிக முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். எங்களுடைய சிரேஷ்ட வரித்துறை ஆலோசகர் பட்டய கணக்காளர் கஜேந்திரன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். கலையகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிரேஷ்ட ஆலோசகராக இன்று பொதுமக்கள் மத்தியில் வருமான வரி என்று பார்க்கின்ற பொழுது, அல்லது டிரெக்ட் டேக்ஸேஷன், இன்டிரெக்ட் டேக்ஸேஷன் என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது அனாவசியமாக அவர்கள் மீது சுமை வரிகளாக சுமத்தப்பட்டிருப்பதாக, திணிக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். அண்மை கால வரி மறுசீரமைப்பு தொடர்பில் ஒரு சிரேஷ்ட ஆலோசகராக உங்களுடைய கருத்துக்கள்? நன்றி மஷ்ரூம். நான் தம்பி துமிலன மாதிரி சிறப்பாக தமிழ் கதைக்க மாட்டேன். ஆனால் நான் கதைக்கிறது விளங்கும்னு நம்புகிறேன்னு நேர்களுக்கு. இப்போ என்ன நடந்ததுண்டா, இந்த 2019 கவர்மெண்ட் மாறின உடனே வரியல் எல்லாத்தையும் குறைச்சினேன், எல்லா டேக்ஸஸையும் அபாலிஷ் பண்ணிட்டேன். டேக்ஸ் ஹாலிடே இருக்கிற டேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஆக மிஞ்சினது இன்கம் டேக்ஸ், அதையும் 18 வீதத்தை கொண்டு வந்தான் இண்டிவிஜுவல்ஸ். வட்டையும் 8 வீதத்துக்கெல்லாம் கொண்டு வந்தான். ஒருவரும் அப்படி கேட்க இல்லை. அப்போ உங்களோட வீட்டை இது இந்த எக்கானமின்னு மேனேஜ்மெண்ட்டு சொன்னால் கஷ்டமான விஷயம். ஆனால் விளங்குறதுக்கு கூட வீட்டு பட்ஜெட்டை மேனேஜ்மெண்ட் செய்வோம். இப்போ நீங்கள் உழைச்சி கொண்டு இருக்கிறீங்க, உழைச்சி கொண்டு இருக்க நீ வேலை செய்ய தேவையில்லை, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி இன்கத்தை வெட்டினால் எப்படி இருக்கும்? 600 பில்லியன் லூஸ் பண்ணி எங்களுக்கு கிரைசிஸ்
4 கிரைசிஸ் வந்தது ஒன்றுக்கு பின்னால் ஒன்று. 2018 பொலிட்டிக்கல் கூ, இந்த பிரசிடெண்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் இந்த கான்ஃப்ளிக்ட் இருந்து அதில் அவங்க சண்டை பிடிச்சபடியா இக்கானமியும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் எல்லாம் பாதிக்கப்பட்டது. பேந்து ஈஸ்டர் சண்டேட்ட அது சொல்கிறாங்க, அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ்ன்ட்டு, அதையும் பொலிட்டிக்கல் ஆக்கி அதுலேயும் பாதிக்கப்பட்டனாங்க. பேருந்து கோவிட் வந்தது, பேருந்து தான் எங்கிட்ட ஃபினான்ஷியல் கிரைசிஸ். இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தது மோட்டுத்தனமா முக்கால்தனமா ஆக்கள் உங்களுக்கு ஓட் பண்ணபடியால் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் செய்து தண்டை பாட்டில் செய்தவை 650 பில்லியன் ரெவன்யூ அப்படியே போச்சு. யாரும் கேட்காமல் அந்த தீர்மானம் எட்டப்பட்டதற்கான காரணம் ஏன் கெடுத்துன்னு தெரியாது, இதுவரைக்கும் அது தெரியாது. ஏன்னா அந்த அது ஒரு 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 பொய்யான நம்பிக்கையை கிரியேட் பண்ணேன்டா டேக்ஸ் குறைந்தால் ஆக்களுக்கு கையில் காசு கூட வரும், செலவழிப்பின, அப்போ இக்கானமி கூடுமுண்டு. இட்ஸ் அ மித். அது மித். எதுண்டா அப்படி செய்கிறேன்டாலும் தும்மிலன்னு சொன்ன மாதிரி ஏதாவதையும் ஒன்று உடனடியாக செய்யக்கூடாது. பேங்காக செய்தால் அடி தானே விழும். கூடாத நன்மையோ அடி. இன்னும் பேங்க் ஃபேஸ் பண்ணி செய்யணும். மாதிரி இது உங்களோட பாலிசி டிசிஷன்ஸ் எல்லாம் ஆலோசனை பண்ணி செய்கிற இல்லையே, ரிசர்ச் அடாக். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நான் ஒன்று சொல்லுவீங்க, அதை பார்த்துட்டு என்ன நடக்குது. என்ன இப்போ மக்களுக்கும் ஒரு பெரிய விஷயம் வந்திருக்கு என்னென்றால், ஏன் எங்களுக்கு என்ன செய்ய வேணும்னு தெரியும், என்ன பிரச்சனைன்றையும் எங்களுக்கு தெரியும், செய்ய வேணும்னு தெரியும், ஏன் அது செய்கிறோம் இல்லை. இப்போ கதைக்கே துமிலன் தம்பி சொன்ன மாதிரி எத்தனை எங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னு, அதுக்கு விடயங்களும் இருக்குது. ஆலோசனை அடித்தாலும் விடயங்கள் இருக்கு. இது ஒரு சின்ன நாடு, 22 மில்லியன் பாப்புலேஷன் நாடு, ஐலண்ட். எங்களுக்கு எல்லாம் கடவுள் தந்திருக்கிற கிளீன் ஏர். மற்ற கண்ட்ரி மாதிரி இல்லை. இங்கே பங்களாதேஷனுக்கு போங்க, அந்த ஒவ்வொரு ஆறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரில் ஓடுது. ஏன்னா அந்த டையில் போட்டு மாறுது. சரியோ, நீங்கள் வேறு பக்கத்து ஊர்களுக்கும் போங்க, ரோட்டில் நடக்கலாது. இங்கே அப்படி இல்லை. தண்ணி திறமான தண்ணி சில இடங்களில் தான் குறைவு. சரியா, யாழ்ப்பாணத்துலேயும் கொஞ்சம் கஷ்டமான தண்ணி இருக்கு, அதுவும் இப்போ அப்படி இல்லை. முந்தின கரைச்சல் இல்லை, தண்ணி இருக்கு. காற்று, சன்லைட் 24 hours ஹோல் டே. நாங்கள் பிளான் பண்ணுற இல்லையே, வெதருக்கு பிளான் பண்ணுற இல்லையே, இயற்கையாக அனுபவித்துக் கொண்டு குடை தானே மிச்சம். குடைமின் தேடுவோம் மழை பெய்தால், குடையும் இல்லை. மற்றவன்டா குளிருக்கு 3-4 லேயர்ஸை போட்டு போகணும், உடுப்பு மாற்ற வேணும், கபர்ட்ஸ் மாற்ற வேணும். எவ்வளோ செலவு, போக இயலாது. அந்த ஐஸ் இந்த விண்டருண்டா ஒரு மனதுக்கும் ஒரு இதாக வரும், தடுப்பாக வரும், உற்சாகம் இருக்காது. இது எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு என்னத்துக்கு காசு தேவை? எடியூகேஷன், படிப்புக்கும் மருத்துவத்துக்கு தான். வேறு என்ன தேவை? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் யூட்டிலிட்டிஸ், தேவையான புவர் மக்களுக்கு, வல்னரபிள் பீப்புளுக்கு காசு. இது என்ன செய்கிறேன்டா, இப்போ அதான் இப்போ ஆக்களுக்கும் இப்போ இந்த முறை வந்திருக்குண்டா, செய்ய வேண்டியது என்னென்னு தெரியும், செய்யணும் இல்லை. ஏனெண்டா ஊழல். என்ன டிசிஷன் பாலிசி செய்தாலும் யார் செய்தாலும் பெரும் கனப்பேர் நல்ல ஆக்களும் இருக்கின, அவைகளுக்கு செய்யக்கூடிய இயலாதம் இருக்கும் இருக்கின. முதல் எனக்கு என்ன இருக்குது இதில், செல்ஃப் பெனிஃபிட், செல்ஃப் என்ன முதல் என்ன இருக்குது. அப்படி வந்தால் ஒவ்வொரு கதை சொல்லி, இப்போ பொலிட்டிக்கல் டிபேட்லேயும் பாருங்க, வெள்ளியை காட்டி கருப்புன்னு சொல்லுவான். அது வெள்ளியை காட்டி கருப்புன்னு சொல்ல நீங்களும் நம்புவீங்கள் பேருந்து கொஞ்சத்தில். அப்படி தான் உங்களுக்கும் தெரியும், மைண்டு தானே. வெள்ளியை சொல்வி இது கருப்புன்னு சொன்னால் கருப்பு மாதிரி தான் வரும், ஒரு உளவியல் மாற்றம். ஒரு கன்ஃபியூஷன் வரும். சரியோ, ஸோ மக்களுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் எல்லாரும் சொன்னாலும் நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு போடணும். பணக்காரனோ புவமேனோ,
உங்கள்கிட்ட இருக்கிற சொத்து வருமானம் தம்பி துமிலன் சொன்ன மாதிரி 40-50 வீதம் குறைஞ்சிட்டுது. உங்களுக்கு முந்தி 100,000 rupees இருந்தால் சரியோ வெட் தான் இருந்தது. சரி, உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இல்லைன்னு சொல்லுங்கள், 8 வீதம் போகும். 8 வீதம் போனால் அது முழுதும் சாப்பிட்றேன்னு சொல்லுங்கள், 92% சாமான் வேண்டலாம். அதே 100,000 இப்போ எவ்வளோ 20.5 போகும். 18% வேட், 2.5% SSCL 20. அப்போ மிச்சம் போல 80. இந்த பணவீக்கத்தால் ருப்பி டிப்ரிஷியேட் பண்ணதானே. முந்தி 180 இருந்தது, 360க்கு போச்சு டாலர். அப்போ ஆல்மோஸ்ட் 50% டிப்ரிஷியேட் பண்ணு. அப்போ இந்த 80 இது 40 அறுவாசியாக வந்து 40. சரியோ, அப்போ உங்களுக்கு முந்தி 92 இருந்த காசு இப்போ 40 ரூபீஸாக வந்து. அதுக்குள்ள இன்கம் டேக்ஸை போட்டு விடுங்க. முதல் 18 வீதம், இப்போ 36 வீதம். உங்களுக்கு மாதத்துக்கு 300,000க்கு மேலே வந்தார் 36 வீதம் டேக்ஸ். இப்போ 100,000 100 லட்சத்துக்கு மேலேண்டா. இப்போ இங்கே என்ன சின்ன வேலை செய்தாலும் இந்த சிட்டிஸில் டவுன்ஸில் 100-120,000 இல்லாமல் சீவிக்க இல்லாத ஃபேமிலிக்கு ஒரு ஆள் தான் லேர்ன் பண்ணணும்னு சொல்லுங்கள். அவள் அந்தளவுக்கு வேணும். அவனை என்ன டேக்ஸ் கட்ட சொல்கிறேன். ஸோ இந்த பணவீக்கம் வந்தது, டேக்ஸ் முறையடியாக வந்தது, மக்களுக்கு திகப்பு வந்துட்டு எந்த லெவல்லையும் வந்துட்டு. இப்போ உங்கள்கிட்ட 100 மில்லியன் அசட் இருந்தாலும் அதுண்ட வேல்யூ இப்போ குறைஞ்சிடுது. பேப்பரில் தான் 100 மில்லியன், வேல்யூவில் அப்படி இல்லையே. அதுதான் அந்த எல்லாருக்கும் ஒரு வந்துட்டு இது சரி வராது. எல்லாம் மூலல், கரப்ஷன், வஞ்சகம், பின்ன சரியா. அதைத்தான் இப்போ ஆக்கள் பார்த்தேன். நாங்கள் நம்பிக்கை வைத்த லீடர்ஸ் எல்லாரும் சரியோ நம்பிக்கை வைத்த மாதிரி செய்யல. இப்போ 6 லீடர்ஸில் நம்பிக்கை வைக்கலாம்னு தான் போகிறோம். அவையிலும் எப்படி இருப்பீங்க. ட்ரஸ்ட்வர்தி லீடர்ஸ், we are in search of trustworthy leaders to be trusted. Trusted leaders have not been trustworthy. நம்பிக்கை வச்சாக்கள் அப்படி நடக்கல. இப்போ நாங்கள் நம்பிக்கை வைக்கிற லீடர்ஸ் நம்பிக்கையாக நடப்பினியாண்டு யோசித்து தான் செய்யணும். இல்லை இப்பொழுது இருக்கின்ற டேக்ஸ் ரிஃபார்ம் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் சொல்வது போல் மக்கள் மீது சில வரிகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. இது நீங்கள் சொல்வது போல் எட்ஹாக், அதாவது விழுந்தமானமான தீர்மானங்கள். இதனை எவ்வாறு மறுசீரமைப்பு செய்யலாம்? இது இந்த இப்போ இது இப்படி டேக்ஸ்ன்றது ஒரு சயின்டிஃபிக் அண்ட் ஆர்ட் என்று சொல்லுவோம். நீங்கள் இப்போ ஏஐ இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்குது. எங்கள்கிட்ட போய் இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் போனால் ரிசர்ச் ஆஃபீஸர் இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு செக்டர்ஸ்லேயும் படித்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன ப்ராப்ளம், கன்ஸ்ட்ரக்ஷன் கார்மெண்ட்ஸுக்கு என்ன தேவை, என்ன இது வேணும்னு பிரின்சிபல் ஆஃப் கெப்பாசிட்டி டு பே இருக்க வேணும். எப்படியும் கட்டக்கூடிய ஆக்கள்கிட்ட தான் எடுக்க வேணும். சரியோ, டிரெக்ட் டாக்ஸஸ் தான் கூட இருக்கணும். ஆனால் இப்போ எல்லாத்தையும் ஒரேடியாக போட இல்லாது, டாக்ஸையும் டபுள் ஆக்கி பர்ச்சேசிங் பவையும் ருப்பி ஆக்கினா அதுதான் இந்த முறை எலெக்ஷனில் பீப்புள் எல்லாரும் டாக்ஸ் ஒரு மெயின் இஷ்யூராக வந்திருக்கு. சரியா, மற்றது இவங்க சொல்கிறது எல்லாம் செய்வினியா, ஊழலை என்னென்னு நிப்பாட்டுறது. எங்கே இந்த ஃபிஷ் திங்ஸ் ஃப்ரம் த ஹெட்னு தானே சொல்லுவாங்க. மீன் ஆடுறது தலையிலேரு. அந்த 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 அப்படி அங்கே இருந்து வர வேணும். இங்கே கீழே செய்யலை. இந்த ஊழியத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் கூடாதுன்ற மேலே இவன் கீழே செய்வான். இவன் மாற்றலாத, அவன் இதுவனை சொல்லுவான், அவன் சொல்லுவான், ஒன்றும் செய்யலாம். ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்சாக வந்திருக்கு. உண்மைக்கு இந்த எக்கானமி இது எல்லாம் ஆக்களுக்கு இப்போ சில பேர் சொல்லினா இந்த கண்ட்ரி நல்லா செய்யுது, மக்கள் சஃபர் பண்ணிடல. கண்ட்ரி இஸ் டூயிங் வெல், பீப்புள் ஆர் சஃபரிங். இப்போ ரிசர்ச் கூடிட்டுது, டேக்ஸ் கூடி கொண்டு போகுது, இந்த முறை கொண்டு போகுது. ஆனால் பீப்புளுக்கு சீவிக்கல, காசு இல்லை. சரியோ, காசு இருக்கணும், அந்த காசு நம்ம மதிப்பு போட்டுச்சு. இப்போ காசு இருந்தாலும் வேண்டாம் மேலாமல் இருக்கு.
இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் சாமானும் அப்படி இல்லையே, ஸ்கேசிட்டி ஸ்கேசிட்டியும் இருக்குதானே. வேண்டது வேறு மாற்றி வேண்டின, தேவையானது இல்லை வேறு மாற்றி வேண்டின. ஹோட்டலுக்கு போகிறவனுண்டாலும் அந்த ஹோட்டலுக்கு போகிறது இதை குறைக்கிறான், அல்லாட்டி அந்த ஹோட்டலை விட்டு வேற ஒரு ஹோட்டலுக்கு போகிறான் குறைஞ்ச இதுக்கு. இந்த ஒரு வறுமையான ஆள் செய்கிறதும் மக்கள்கிட்ட மனம் அப்படித்தானே. வறுமையான ஆள் செய்யறதும் காசு இருக்கிறாலும் ஒன்று தான். இதெல்லாம் அதான் இப்போ படித்த வேல் எல்லாரும் வீட்டை விட்டுட்டு போயிடும். நாளும் துமிழனும் எக்ஸ்போர்ட் ரிஜெக்ட்ஸ், அதான் நமக்கு இருக்கிற ரிஜெக்ட் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கிற. இது ஒரு திறமையான கடவுள் கொடுத்த நாடு. சரியோ, இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்க தேவையில்லை. யார் சொன்ன வந்திருக்க தேவையில்லை, வர பண்ணி இருக்கிறாங்க. சரியோ, இது எல்லாருக்கும் இது எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். அக்கௌண்டபிலிட்டின்னு ஆன்சர் பண்ணணும். உனக்கு மேலே ஆள் இல்லாட்டி அங்கே ஒருவர் இருக்கிறார், நீ அவருக்கு அக்கௌண்டபிள் பண்ணணும். அக்கௌண்டபிலிட்டி ஹேஸ் டு கம், டிரான்ஸ்பரன்சி ஹேஸ் டு கம். மற்ற என்னென்று உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு போகலாம். மச்சான் மாமியாரை போட்டு நடத்தினார் என்ன நடத்தும்? நீங்கள் உங்களோட வீட்டில் சொந்தமான பிஸ்னஸ்லேயே அப்படி செய்ய மாட்டீங்களே. எக்ஸ்பர்ட்டுக்கு தானே போவீங்க, இல்லாட்டி போய் எடுப்பீங்கள் தானே. சரியா, போய் எடுப்பீங்கள் தானே. லீக்வாங்குவும் இந்த 3 எல்லாரும் லீக்வாங்குவை போய்ட்டு கதைக்கணும். டோனி பிளேர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தவருக்கு ரிசர்ட்டில் லீக்வாங்ஸ் 3 விஷயம் செய்தது தங்களுக்கு செய்ய இயலாதான். முதலாவது என்னென்றால் இங்கிலீஷா கதை லாங்குவேஜ். அப்போ சொன்னேன், இன்னும் நாங்கள் இப்போ தானே இங்கிலீஷுக்களால் வந்திருக்கிறோம், நாங்கள் எங்களோட லாங்குவேஜ் இஸ் இது வேர்ல்ட் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜ். இங்கேயும் சில நேரம் இங்கிலீஷ் அதானே வேர்ல்ட் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். நீங்கள் தமிழ் சிங்களம் லிங்க் லாங்குவேஜ் இன்ன வேர்ல்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ். நாளைக்கு சைனீஸ் வந்ததுண்டா அது அதான் படிக்கணும் நாங்கள். சரியோ, ஸோ தட் இஸ் இங்கிலீஷ். மற்றது they said best and the brightest. திறமையான ஆக்களை நாங்கள் எங்கள் நாட்டுக்கு வரக்கணும், எங்களுக்கு இல்லாட்டி வெளியிலேருந்து கொண்டு வரணும். the creativity, innovation, mind, people the mind தானே important. உங்களோட மைண்ட் உங்களுக்கு தான் தெரியும், எந்த மைண்ட் எனக்கு தான் தெரியும். அந்த மைண்டில் அந்த தேவையான மைண்ட்ஸில் கொண்டு வரணும். மைண்ட் பவர் அது சில பேர் பில் பண்ணி வரீங்க, சும்மா வரையில. சில பேருக்கு இயக்கம் வரலாம், ஆனால் சில பில் பண்ணி வரீங்க. மற்றது அந்த பொலிட்டீஷியன்ஸுக்கு நல்லா பே பண்ணினார். பார்லிமெண்டேரியனுக்கு $1 million சம்பளம் டாலர்ஸ், ரைட், பயணம். மினிஸ்டர்ஸுக்கு 1.82 million. ஒரு சதம் எடுத்தால் முடிஞ்சு. அவர்கிட்ட நண்பர்களே எடுத்த நேரத்தில் அவர் பாதுகாக்கல, மாடியிலேருந்து விழுந்து சித்தவங்க சூசைட் பண்ண அந்த நாங்கள். ஸோ அந்த கல்ச்சர் வேற வேணும். நீ உண்ட காசை நீ எரிக்கலாம், என்ன செய்யலாம். பப்ளிக்குண்ட காசை நான் எடுத்தா நான் எந்த காசில் செய்கிறதும் அதில் செய்யலாம். ஸோ அந்த இது வர வேணும். வராட்டி இந்த கண்ட்ரி ஒரு நாளும் திரும்பி வராது. நீங்கள் எல்லா ரிஃபார்மையும் கொண்டு வரலாம், என்னத்தையும் கொண்டு வரலாம், அது வராது. ஏதாவது ஒன்று சொல்லி அந்த சைன் பண்ணுறவன் சைன் பண்ண மாட்டான். மினிஸ்டருக்கு மேலேயோ செக்ரட்டரியோ பியனோ தனக்கு என்னன்னு தான் பார்த்து செய்கிறது. நல்ல திறமையான ஆட்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. அவங்களுக்கு அதில் வேலை செய்கிற கஷ்டம். அப்போ நீங்கள் இப்போ எல்லாம் ஸ்ரீலங்கன் நல்ல ஆட்கள், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போய் ஒருவரையும் தெரியாமல் என்ன வேலை செய்வீங்க? என்ன எங்களுக்கு 1.5 million கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், 500,000 பப்ளிக் சர்வன்ட் pensioners, 1:10 ratio, 20 million population, 22 we have 2 million public servants. நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கணும். எத்தனை ஒரு ஆளுக்கு 10 பேருக்கு ஒரு ஆள் நிற்கிறான் உங்களை வேலை செய்கிறதுக்கு. அப்படியா இருக்கு இல்லையே. எங்கே போய் என்ன செய்யலாமோ தெரியும், செய்யலாம் தானே. ஆளணி இருக்கிறது, ஆனால் வினைத்திறன் இல்லை. ஏனென்றால் எல்லாம் தனக்கென்ன. அங்கே பப்ளிக் ஆஃபீஸில் போய் இருந்தோன்னு அவன் ஒரு மான்ஸ்டர் மாதிரி.
வெளியில் வந்தோன்னா நல்ல மனுஷன் விளங்குது இல்லை எனக்கு. அந்த கல்ச்சர் அது அப்படி வந்துட்டுது. இந்த மைண்ட் செட் எனக்கு பவர் எனக்கு என்ன என்ற இது அப்படி அது சும்மா வேற இல்லை, அது மேலேருந்து வந்திருக்கு. இதெல்லாம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாம் என்டைட்டில்மெண்ட் கான்செப்ட். ஏன்னா முந்தி 600,000 தான் இருந்தது பப்ளிக் சர்வன்ட். ஓட்டுக்காண்டி 1.2 மில்லியன் ஆக்கினது உடனே. பேங்க் செய்த மாதிரி உடனே கூட்டி விட்டது. அந்த அந்த உச்சவரம்பு உடனே கூட்டி விட்டேன். இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு 10-50 பேர் தேவை வேண்டாம். உடனே 100 ஆயிக்க இந்த இன்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஏறாது 2 மில்லியன் கம்பெனியில் அவர் என்ன எத்தனை பேர் எவ்வளோ தேவை வேண்டும் சும்மா போடல. காடஸ் ரைட், காடஸ் போட்டு சில பேருக்கு வேலை இல்லை. எங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தா 2 சிக்னிஃபிகண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் எம்ப்ளாய்மெண்ட், மற்றது இன்ட்ரெஸ்ட். ஏன் கடன், ஓடிஎஸ் லோன், பொருத்தமில்லாத கடன் எடுத்தது. ஏன் எடுத்தது? உங்களோட கம்பெனியில் உங்களுக்கு உழைச்சா தான் நீங்கள் உங்களோட ஊழியருக்கு கமிஷனை நாங்கள் சம்பளம் கொடுப்பீங்களே. பப்ளிக் சர்வன்ட்ஸில் கவர்மெண்ட்டில் சிலவழிச்சா தான் அவன் உழைப்பான். அதில் சிலவழிகளுக்கு தானே கமிஷனும் அது கடன் எடுத்து செலவழித்த 10 ரூபாவை 50 ரூபாண்டு விற்கிறது. இப்போ என்ன அந்த இது எல்லாம் போக வேணும், அல்லாட்டி ஒன்றும் நடக்காது. நன்றி. மிக ஒரு சிரேஷ்ட டேக்ஸ் கன்சல்டனுடைய குமுறல் நீண்ட காலமாக அவர் பார்த்து வந்திருக்கிறார். அதற்குள் 1000 வழி இருக்கிறது, அதற்குள் 1000 அவதானங்கள் இருக்கின்றன. அவர் கூறியது போல் இண்டஸ்ட்ரீஸ் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் வகைப்படுத்தலாம். இது இன்ன துறைக்குரிய இண்டஸ்ட்ரி, இதற்குரிய காடர், இதற்குரிய முறைமை என்று எல்லாவற்றிலும் ஒரு விகிதாசாரம் இருக்கிறது, எல்லை இருக்கிறது. அதுதான் ஒழுங்கும் முகாமைத்துவம். ஆகவே நீங்கள் முன்னர் உங்களுடைய முதல் சுற்றில் அறகல தொடர்பில் சொன்னீர்கள். இங்கே நாங்கள் எங்களுடைய அஸ்திரம் நிகழ்ச்சிக்கு வருகின்ற பல அதிதிகளில் நாங்கள் அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி, எல்லோரும் அறகலை மிக ஒரு பெரிய ஒரு மீட்பரை நோக்கிய பயணம் போன்றும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டமாகவும் சித்தரித்தார்கள். ஆனால் அந்த அறகலையை நிர்வகித்தவர்கள், அதில் படித்தவர்கள் எல்லோரும் தெருவுக்கு வந்து போராடினார்கள். ஆனால் அந்த போராட்டத்தில் அது ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு போராட்டமாக இருந்ததனால் அதற்கு ஒரு ரிவல்யூஷனரி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய ஒரு முறைமை ஏற்படுத்தப்படவில்லை. அப்படி ஒரு முறைமை ஏற்படுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் கூறியது போல் எங்களுடைய பட்டய கணக்காளர் கஜேந்திரன் அவர்கள் கூறியது போல் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் மீண்டும் பழைய குருடைய கதவை திரடி என்பது போல் அந்த மாற்றங்கள் எதுவும் இடம்பெறாமல் ஏனோ தானோ என்கின்ற பழைய பஞ்சாங்கத்திற்கே திரும்பி விட்டது. பல்கலைக்கழக பேராசிரியர்களாக இருக்கலாம், உங்களை போன்ற துறைசார் விற்பனர்களாக இருக்கலாம், உங்களுடைய குரல்கள் கேட்கப்படவில்லையா? உங்களுடைய ஆலோசனைகள் உள்வாங்கப்படவில்லையா? ஒரு தேசிய முறைமைக்கான ஒரு தேவை உணரப்படவில்லையா? நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஏற்கனவே சீரிய எங்களோட டேக்ஸ் கன்சல்டன்ட் மிஸ்டர் கஜேந்திரன் சொன்னது மாதிரி இப்போ அறகலை எடுத்துக்கொண்டால் அறகலை ஒரு இயக்கமாக அல்லது ஒரு டெரரிஸ்டாக பார்க்குறத விட ஒரு மக்கள் புரட்சி என்று பார்க்கலாம். ஏனென்றால் அது நாம் ஆதரிப்பதோ அது ஒரு வேறு விஷயம். அதில் ஒரு மக்கள் புரட்சி ஏற்பட்டது. ஏகப்பட்ட மக்கள் வியாபார ஸ்தாபனங்கள் கூட இருந்தன. சில வேளை ஜியோ பொலிட்டிக்ஸாகவும் இருக்கலாம், ஒரு அரசியல் வேற்று நாடு சப்போர்ட்டுகளும் இருந்திருக்கலாம். இன்று பங்களாதேஷிலும் அதே மாதிரி தான் நடந்தது. ஏனென்றால் நாம் சைனாவுடன் கூடிய உறவுகளை செலுத்தி இருந்தோம். அண்டைய நாடுகளில் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பை மெயினாக நாங்கள் பாதுகாக்கவும் இல்லை, பராமரிக்கவும் இல்லை. அதால் ஏற்பட்ட ஒரு பரிணாம வீழ்ச்சியாக இருக்கலாம் அறகலை. அதை கொண்டு அதை தாங்கள் சொன்ன அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதபடியாக மக்கள் புரட்சி ஏற்படுத்தி அரசாங்கத்தில் மாற்றங்களை உருவாக்கி பிறகு ஒரு தற்காலிக பிரசிடென்ட் என்று போய்கொண்டிருக்கின்றோம். இந்த விளைவுகளின் உண்மையான ரிசல்ட்ஸ் வரப்போகிறது தான் இந்த எலெக்ஷன்.
மக்களின் மனதில் பாரிய மாற்றங்கள் இருக்கின்றது. அந்த முந்தியெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாம் 15 ரூபா பானுக்கு குறைச்சி விட்டால் மக்கள் போடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. மக்கள் நினைக்கிறார்கள் இவர் விலை குறைப்பதற்கு தனக்கு ஓட் போடுவதற்காக. அப்படி சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை மக்கள் அலர்ட்டாக இருக்கிறார்கள். இப்போ எடுத்துக்கொண்டால் நீங்கள் கூறிய மிஸ்டர் கஜேந்திரன் கூறியது மாதிரி சரியா, இந்த கொள்கைகளை வடிவமைப்பவர்கள் ஒவ்வொரு ஸ்தாபனங்களில் இருக்கிறார்கள். இவர் சொன்ன மாதிரி இப்போ 1.5 கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் 5 lakhs பென்ஷனியர்ஸும் இருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் டேக்ஸை கூட்டிக் கொண்டு போகின்றோம். ஏனென்றால் எங்களுடைய பொலிட்டிக்கல் மோட்டிவ் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்தா எனக்கு ஓட் போடுவாங்க. ஃப்ரீ எஜுகேஷன். இப்போ பாருங்கள், எங்களுடைய எஜுகேஷனை எடுத்துக்கொண்டால் முந்தி எங்களுடைய ஃப்ரீ எஜுகேஷனில் மெடிசின், பயோசயின்ஸ், மேத்ஸ், அக்கவுண்ட், காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் இருந்தது. என்ன அந்த இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி படித்த ஆக்கள் ஒன்றில் அவர்கள் லோ காலேஜுக்கு போய் லீகலாக வருவார்கள். அதில் உங்கள் லாஜிக் என்ற சப்ஜெக்ட் எடுத்து அப்படி போவார்கள். ஆனால் பெருந்தையான ஒரு கூட்டம் இந்த ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் தமிழ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்து அவர்கள் எஸ்எல்எஸ் எக்ஸாம் செய்வார்கள். சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த எஸ்எல்எஸ் எக்ஸாம் செய்கிறார்கள் தான் செக்ரட்டரியாக வரார்கள் கவர்மெண்ட் அட்வைசரி பாடியில். அப்போ பாருங்கள், எங்களோட கல்வித்துறையில் அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு சிலபஸில் இருக்கிறது தான் எஸ்எல்எஸ்க்கு போகிறாரு. அப்போ அவர்கள் மிஸ்டர் கஜேந்திரன் சொன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் அட்வைஸை நாட்டுக்கு கொடுக்கக்கூடியவர்களான்றது நமக்கு தெரியாது. ஆனால் துபாய் எடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கஜேந்திரன் சொன்ன அவங்க நாலேஜ் ஆக்களை தான் கொண்டு வந்தவங்க. அவங்க இந்த நாடு ஸ்ரீலங்கன் தான் சேர்மனாக இருக்கணும், ஸ்ரீலங்கன் தான் டிஜியாக இருக்கணும்னு எதிர்பார்க்கல. அவன் எந்த நாட்டில் திறமை உள்ளவனோ அவங்களை கொண்டு தான் ஸ்ட்ரக்சர் பண்ணினவங்க துபாய். இப்போது சவுதி கூட உங்களுக்கு தெரியும், மிக உச்ச அளவில் முன்னேறி கொண்டு போகின்றது. ஆகவே நாம் இந்த ஸ்ரீலங்கன் தான் வேலைய வேணும் அந்த கொள்கையில் இருந்து எந்த நாட்டு ஆக்கள்கிட்ட இனோவேட்டிவ் திங்கிங் இருக்கிறதோ அவையை கொண்டு எங்கள் கொள்கைகளில் மறுசீரமைக்க வேண்டும். சிம்பிள் எக்ஸாம்பிள், இவ்வளவு காலத்துக்கு பிறகு இன்றைக்கு கல்வித்துறை எடுத்துக்கொண்டால் கூட நீங்கள் பிரைவேட் மெடிசினை யூனிவர்சிட்டியில் பே பண்ணி செய்யலாம் என்று கொண்டு வந்திருக்கிறீர்கள். இப்போது கிட்டடியில் என்ன வேர்டினாடு ஸ்டூடெண்ட் கூட ப்ரைவேட்டாக $ஸில் பே பண்ணி, ஈவன் ஜெஃப்னா கேம்பஸில் நான் அறிந்தேன், அவர்கள் மெடிசின் செய்யலாம். ஆனால் அந்த சிலபஸை பார்த்தீங்கள் என்றால் அதில் இருக்க வேண்டும் மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் என்றோ இருக்கிறது, பயோசயின்ஸ். ஆனால் சில யூனிவர்சிட்டி வேற்று நாடுகளில் கெமிஸ்ட்ரி என்ற பாடம் செய்கிறவர்கள் குறைவாம். அப்போ அதில் ஒரு மிஸ்மேட்ச் இருக்குது. அதனாலே அவர்கள் என்னகிறார்கள் என்றால் பேலூருக்கு ரஷ்யாவுக்கு போகிறார்கள் அல்லது இங்கே கொத்துலாவலை அகாடமிக்கு வருகிறார்கள். அப்போ ஏன் இந்த இதில் என்னென்ற மிஸ்டர் கஜேந்திரன் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ரிசர்ச் செய்வதில்லை. இந்த சிலபஸுக்கும் வெளிநாட்டில் படிக்கிற பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சப்ஜெக்டில் டீவியேஷன் இருக்கிறதா? அப்போது என்ன நடக்க போகுது? நீங்கள் கெமிஸ்ட்ரியை மேண்டேட்ரி ஆக்கும்போது அவர்களுக்கு இங்கே மெடிசின் செய்யலாம். என்னென்னா சப்ஜெக்ட் பொட்டில் நெக். நாங்கள் ஒரு தடையை உருவாக்குகிறோம். எங்கே பார்த்தாலும் ஒரு தடை இருக்கும். அதான் அந்த சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணாத மாதிரி இன்னொரு பொட்டில் நெக் இருக்கும். அப்போ அது ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கணும் ஏன் இவ்வளவு எல்லாம் செய்தும். யூனிவர்சிட்டி அவர் சொன்ன மாதிரி இண்டிபெண்டாக ரன் பண்ண வேணும். தே கேன் பி SPU. இப்போ சில யூனிவர்சிட்டிகள் செய்கிறார்கள். MBA யூனிவர்சிட்டி ஒரு ப்ராஃபிட் சென்டராக இருக்கலாம். அந்த கான்செப்ட் இங்கே ஏன் பிரபல்யமாக? சில யூனிவர்சிட்டிகளை பொறுத்த மட்டில் PhD MBA கோர்சஸ் செய்து அவர்களே இன்கம் ஜெனரேட் பண்ணி செய்கின்றார்கள். இலங்கையிலும் உதாரணமாக கல்லணி கேம்பஸ் இருக்கிறது, ஸ்ரீ ஜாவதனபுர, கலம்பு அவர்கள் செய்கிறார். ஆனால் எல்லா கேம்பஸிலும் இல்லை. ஆனால் அது செல்ஃப் சஃபிஷியன்ட், போதுமான அளவுக்கு அது அப்படி இருக்கலாம் நினைக்கின்றேன். அப்படி இருந்தால் ட்ரெஷரியின் பேர்டனை நாங்கள் குறைத்து இருக்கலாம். எனவே ட்ரெஷரி கூடுதலாக இருக்குது. இப்போது அதில் இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்தீங்கன்னா ஈவன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் யூனிவர்சிட்டிக்கு வெரி ஹையாக தான் போய் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த கிளாஸஸ் ஷெடியூல் பண்ணி இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒன்லி டே டைம்லான்னு இருக்கும். அப்போ இந்த பில்டிங் அடிக்கிறது அப்புறம் அந்த பில்டிங் அடிக்கிறது என்னென்னா அதில் டெண்டரில் உங்களுக்கு அவர் குறிப்பிட்ட மாதிரி உங்களுக்கு தெரியும் என்ன கிடைக்கும், செலவழிக்க வைப்பது. வைப்பாது.
அப்போ நீங்கள் ஒரு டே டைம் லெக்சர்ஸையும் நைட் டைம் லெக்சர்ஸையும் வைத்து யூட்டிலைஸ் பண்ணலாம். அப்போது நான் ஒரு யூனிவர்சிட்டியின் பேரை கொடுப்பவில்லை, அங்கே டைம் டேபிளை பார்த்தா எல்லா லெக்சரர்ஸும் கேட்கிறார்கள் 8 மணி 10 மணி தொடக்கம் 1 மணி மட்டும்தான் அவைக்கு லெக்சர்ஸ் படிக்கணும். ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பிள்ளைகளை பாடசாலைக்கு விட்டுட்டு சரியா 10 மணிக்கு 1 மணிக்கு வீட்டை போய் அவர்களை ட்ராப் பண்ணிட்டு வைஃப்மார் வேலையில்லை. அப்படி ஒர்க் பண்ணுற லெக்சரர்ஸும் கனவே இருக்கிறோம் குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில். அப்போது அந்த ப்ரொஃபஸர் வைஸ் சான்சலர் உண்மையாக ஒரு நேர்மையானவர், அவர் அனலைஸ் பண்ணி பார்த்தா உண்மையாக பில்டிங் பிரச்சனை இல்லை, அவேண்ட வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் சிஸ்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணினோம். அப்போ இதெல்லாம் வந்து எங்கே நடக்குது, கவர்மெண்ட் தான் பே பண்ணுது. உண்மையில் நாங்கள் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதை விட எங்களுடைய இன்னெஃபிஷியன்சி இருக்கிறதுன்றதை கண்டுபிடிக்க வேண்டும். இன்னெஃபிஷியன்சி தான் காரணம். டேக்ஸ் கூட்டுறதை விட எங்களுடைய இன்னெஃபிஷியன்சி எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போது மிஸ்டர் கஜேந்திரன் சொன்னது மாதிரி நல்ல ஒரு உதாரணம். கவர்மெண்ட் சர்வன்ட் 1.5 மில்லியன் உண்மையில் இருக்கிறது, சீனியர் சிட்டிசன் இருக்கிறது. யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட்டுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அந்த மணி இந்த மணி மாபல மணி எல்லாம் கொடுக்கின்றோம். அட்லீஸ்ட் இந்த அண்டர் கிராஜுவேட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டை நாங்கள் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் எவ்வளவு ஒர்க்குகளுக்கு பாவிக்கலாம் இன்டர்னாக. அட்லீஸ்ட் வி ஆர் கவரிங் சம். சைனாவில் பார்த்தீங்கள் என்றால் கண்டென்ட் ஃபேண்ட் ஒரு ஃபேர் நடக்கும், அதை அரேஞ்ச் பண்ணுறது யூனிவர்சிட்டி இன்டர். அவர்களுக்கு ஒரு பாக்கெட் மணியால் கிடைக்கும், பாக்கெட் மணியாவது கிடைக்கும். அதை விட அவர்கள் அந்த ஃபியூச்சரில் கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி ஒர்க் பண்ண வேணும், ஒர்க்கிங் கல்ச்சர்களை உருவாக்குவார்கள். அப்போ முந்தி என்ன செய்தோம், யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் கொடுக்குற இல்லை, 3 என்ட்ரன்ஸை பேரியராக்கி நாங்கள் செய்வோம். அப்போ என்ன செய்தார்கள், மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் வேற்று நாடுகளுக்கு சென்றார்கள். இன்று எடுத்து பாருங்கள், வேற்று நாடுகளுக்கு செல்லும் மாணவர்கள் எவ்வளவு அந்நிய செலவாணி ஒஃபிஷியலாகவோ அன்அஃபிஷியலாகவோ போய்கொண்டு தான் இருக்கின்றது. என்ன அப்போ அவ்வளவு அதே ஸ்டடீஸை ஸ்ரீலங்காவில் அந்த யூனிவர்சிட்டிகள் எல்லாம் ஏற்கனவே இலங்கையில் அவர்களது பிராஞ்சை போட கேட்டவர்கள். அந்த நேரம் அனுமதி வழங்கவில்லை. உங்களுக்கும் தெரியும், ஏனென்றால் பொட்டில் நெக், ரெட் டேப். அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள், எல்லா யூனிவர்சிட்டியையும் கொண்டே துபாயிலையும் நாலேஜ் வில்லேஜிலும் மலேசியாவில் போட்டார்கள். இன்று அங்கே எமது மாணவர்கள் சென்று படிக்கிறார்கள். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஒரு அந்நிய செலாவணியை நாங்கள் வந்து வீணாக்கின விஷயங்கள். அதால தான் எல்லா கிரைசிஸும் வருது. உண்மையா மிஸ்டர் கஜேந்திரன் சொன்ன மாதிரி இது நாட்டில் பிரச்சனை இல்லை, இது ஒரு கோட் கிஃப்டட் கண்ட்ரி. என்னத்தை எடுத்தாலும் நீங்கள் கிளைமேட் அப்படி எங்களுடைய வென்டிலேஷன் எல்லாமே இருக்கிற ஒரு நாடு, மற்ற நாடு மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை. ஆனால் இந்த சிஸ்டத்தை நாங்கள் மிஸ்மேனேஜ் பண்ணி பர்பஸாக செய்தார்களோ தெரியாது, சின்ன விஷயத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணி விடுவார்கள். நீங்கள் தொழிலதிபர், ஒரு ஒரு தொழில் நாம் செய்வதாக இருந்தால் அதற்கு நம்முடைய முதலீட்டுக்குரிய வருமானம், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற விடயம் இருக்கிறது. இந்த பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரையில் அங்கே ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி இருக்கிறது, ஹியூமன் ரிசோர்ஸஸ், அகடமிக்ஸ் எல்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம். இலங்கையில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஆய்வுத்துறை என்பது குறிப்பாக கோஆப்ரேட் செக்டர்ஸ் அத்தோடு தொடர்புடையதாகவும் பல்கலைக்கழகங்களோடு பின்னிப்பிணைந்ததாகவும் இல்லை. அது ஒரு பாரிய விமர்சனமாக இருக்கிறது. இந்த இணைப்பு உருவாக்கப்படுகின்ற பொழுது அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இது ஒரு சிக்கலான கேள்வி. இப்போது அதை தாண்டி இன்னொரு கேள்விக்கு முதல் போவோம். இந்த பல்கலைக்கழகங்களில் எக்கனாமிக்ஸ் இருக்கிறார்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெட் ப்ரொஃபஸர்ஸ், அதே மாதிரி மெடிசின், என்ஜினியரிங் எல்லாம் இருக்கிறார்கள். இன்று சென்ட்ரல் பேங்க் இருக்கின்றது, பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசிஸ் மேக் பண்ணினோம். இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவர்கள் ஏதாவது ஒரு ஆய்வுகளை செய்து நாம் எமது நாட்டில் இருக்கிற பாலிசிகளுடன் கன்ட்ரடிக்ஷனாக ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விடுகிறார்களா? அவர்கள் அந்த பந்தம் பிடித்து நான் எப்படி எனது பதவியை தக்க வைத்து கொள்வது, நீங்கள் என்ன ப்ளஸ் செய்தாலும் நான் எப்பவும் சொல்வேன் நீங்கள் செய்வது சரி, அப்படி போய்தான் இன்றைக்கு நாண்டு போய் இந்த கட்டத்தில் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல ப்ரொஃபஷனல் அசோசியேஷனாக இருக்கட்டும், எங்களுடைய எக்கானமிக் பாலிசியில் இருக்கிற குறைபாடுகளை எடுத்து சொல்ல மாட்டார்கள். ஆனால் வேற்று நாடுகளை பாருங்கள், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியா, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியா, அவங்க வந்து எக்கானமி பாலிசிஸில் அட்வைசரி போர்டில் மெனி நாட்களாக இருக்கிறாங்க. இன்று எத்தனை யூனிவர்சிட்டி பட்ஜெட் ப்ரொபோசல் கொடுக்குறார்கள், இந்த இண்டஸ்ட்ரிக்கு இப்படித்தான் செய்ய வேணும், இந்த இண்டஸ்ட்ரி எங்களோட ரிசர்ச்சின் படி இப்படித்தான் இருக்கிறது.
ஆனால் அது சும்மா ஒரு தொழில் மாதிரி சும்மா ஒரு சாட்டுக்கு கொடுக்குறது. ஆனால் அதில் ஒரு ரிசர்ச்சும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போது ரியல் எஸ்டேட்டை எடுத்து பாருங்க. இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு வேல்யூவேஷன் டிகிரி இருக்கின்றது. ஓகே, வேல்யூவேஷன் டிகிரி ஒன்று இருக்கிறது. ஆனால் இலங்கையில் வேல்யூ பண்ணுபவர் வேல்யூவர்ஸ் என்று இருக்கிறார்கள். சரியா? அவர் பேங்குக்கு ஒரு வேல்யூவேஷன் கொடுப்பார் 50 மில்லியன் என்று, நீங்கள் அவரை பிரைவேட்டாக ஹயர் பண்ணி நீங்கள் 200 மில்லியன் என்று தருவார். அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷனில் நீங்களும் மெம்பர், நானும் மெம்பர். உங்களோட வேல்யூவேஷனுக்கும் எந்த வேல்யூவேஷனுக்கும் எப்படி 100% வித்தியாசமாக வரும்? பேலன்ஸ் ஷீட் இஸ் ஃபேக். Fake. அப்போ they buy for money. Bank will say you put this figure 50 million. I will say okay, you are, because bank has low value, you know, so I gave that value because I am getting lot of business. இப்படித்தான் இந்த இன்ஸ்டிடியூட்டில் நான் ரன் பண்ணுது ஸ்ரீலங்கா. அப்போ ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் என்ன வேணும், அதுக்கு கோட் ஆஃப் எத்திக்ஸுக்குள்ள ஆக்ஷன் எடுக்க வேணும். பட் லோஸ் ஆர் தேர். சட்டங்கள் இருக்கு. லோஸ் ஆர் தேர். அந்த லோஸ் வந்து அங்கால போவா, எக்ஸிகியூஷன் இல்லை, எக்ஸிகியூஷன் இல்லை. அங்கே தான் அந்த பிரச்சனையே இருக்கிறது. சென்ட்ரல் பேங்கில் சொல்லுவார்கள் கம்ப்ளைண்ட் பண்ணினா ஆக்ஷன் எடுப்போம் வேண்டாம். அங்கே பாருங்க ஒரு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வரும், உங்களுடைய மெயில் வந்தது, தேங்க்யூ வெரி மச், அதோட சரி. அங்காலே ஒரு ஆக்ஷன் இல்லை. ஒம்போஸ்மென்ட் லெவல் கூட அது ஒம்போஸ்மென்ட் கூட இல்லை. அல்லது ஒம்போஸ்மென்ட்ல வந்து சரியா இன்வெஸ்டிகேட், அங்கே இருப்பவர்கள் ரிட்டையர்ட் ஜட்ஜ், அந்த கம்பீட்டன்ட் ஸ்டாஃபை வந்து நாங்கள் மெக்கானிசமா பே பண்ண வேணும். நல்ல ரிலவன்ட் சாலரியை பே பண்ணினா தான் கேப்பபிள் பீப்புள் வில் கம். என்ன, இப்போ நீங்கள் ஒரு 75,000 பே பண்ணினால் இன்னொன்று ஒரு கேப்பபிளான ஆள் அதில் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வேற, நீங்கள் வர வேண்டாமன்றதுக்காண்டியே சாலரியை குறைச்சி போடுறது. அப்போ அவர் என்ன, வேறு கரப்ஷனை தான் எதிர்பார்ப்பார், மோட்டிவேஷன் இல்லை. ஓகே. அப்போ நீங்கள் வந்து சிஇஓஸை கொண்டு வரணும். மலேசியாவில் டாக்டர் மகாதீர் செய்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் எஸ்பியூக்கும் சிஇஓ கொண்டாங்க. பே பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பே சிஇஓஸ். ஓகே, நீ இவ்வளவு செய்தால் உனக்கு இவ்வளவு. அது வந்து மிஸ்டர் கஜேந்திரன் சொன்ன மாதிரி சொந்தக்காரராக இருக்க தேவையில்லை. மார்க்கெட்டில் ப்ராப்பர் சிவி அனாலிசிஸ் ஒரு ரெமுனரேஷனோ கமிட்டி ஒன்று செட் பண்ணி ப்ரொஃபஷனலாக செய்தால் இதெல்லாம் ப்ராஃபிட்டாக ரன் பண்ணேலும். இப்போ பிரைவேட் சூப்பர் மார்க்கெட் ப்ராஃபிட்டாக ரன் பண்ணேலும் என்றால் ஸ்டேட் ஆர்கனைசேஷன் சூப்பர் மார்க்கெட்டை லொஸில் ரன் பண்ணுவாங்க. நான் பார்த்திருக்கிறேன் அண்மையில் சில கிழக்கு மாகாணங்களில் சில பிராந்தியங்களுக்கு சென்ற பொழுது சில மார்க்கெட்ஸ் அரசு செலவில் உருவாக்கப்பட்டு மூடி கிடக்கிறது. அது ஒரு காஸ்ட் சென்டர். ஒரு மார்க்கெட் என்பது ப்ராஃபிட் சென்டர், லாபமூட்டக்கூடிய நிறுவனங்கள். ஆனால் அந்த லாபமூட்டக்கூடிய நிறுவனங்களே மூடி கிடக்கின்றன. ஆகையினால் இதனை தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்கோ நீங்கள் சொல்வது போல் இந்த சிஇஓ மாடல் அழகான முறைமை, அந்த லாபமீட்டும் நிறுவனங்களாக மாற்றுவது தொடர்பில் ஒரு பிரஜை இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு ஆன்சர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர். இவர் வந்து ப்ரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு காசை கொடுத்து நீங்கள் இதை ரன் பண்ணாங்கோ, ஷட் டவுன் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் எத்தனை மொனோபொலி இருக்கிறது, ஒலிகோபொலி ஸ்டேட்டஸ். டைல் இண்டஸ்ட்ரி எடுங்கள், எலக்ட்ரிக்கல் வயர் எடுங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் தெரிந்தபடியாக சொல்கிறான். டைல் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்களா ஒரு ஆள் தான் மேன் ஆஃப் த மேட்ச். நீங்கள் அவர் 10,000 சொன்னாலும் பண்ணணும், 2,000 சொன்னாலும் பண்ணணும். அதில் விட டெண்டர் டாக்குமெண்ட்ல இருக்கும், ஸ்பெசிஃபிகேஷனும் அவர்கிட்ட பேர் தான் இருக்கும். மொனோபொலி. அப்போ வேறு இடத்த போயிடாது. அவர் என்ன ப்ரைஸ் சொன்னாலும் செய்ய வேணும். அப்போ அங்கே என்ன நடக்குதுன்றா ஏதோ ஒரு இன்ஃபார்மல் சிஸ்டம் இருக்கிறது, ஊழல். அப்போ கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராஜெக்டை இவ்வளவு காஸ்ட்டில் செய்ய முடியும் என்றாலும் எத்தனை கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ப்ராஜெக்ட் வந்து 90%, 80%, 60% இருக்கிறது, எல்லாம் மூடி இருக்கிறது. எத்தனையோ ப்ராஜெக்ட் மூடி கிடக்கின்றது. அதில் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட். அதை விட அந்த இல்லாம இப்படி குறையா செய்கிறத விட வடிவா பிளான் பண்ணி ஒரு பில்டிங்கை முடிச்சிருந்தாலே அதில் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ROI வரும். சும்மா தொடங்குறது, அதை அரைவாசியில் முடிக்கிறது, ஃபண்ட் அலோகேஷன் இல்லை. அப்போ நீங்கள் இந்த டேக்ஸை நம்பி இந்த இன்கம் பெறுது நாங்கள் இவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணுறோம்னு சொல்லி அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர் கூட்டுறது, அதுதான் மெயின். அப்போ முதல் நீங்கள் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கட்டிங்கை பார்க்கணும். எங்கே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில மினிஸ்ட்ரிகள் உண்மையாக தேவையா, சில மினிஸ்ட்ரி சும்மா தான் கிடக்கு. பெரிய பில்டிங், ரெண்டட் பில்டிங் அப்படி எடுத்து போட்டு இருக்குது. அங்கே போனால் ஒரு தரம் இருக்காயினம் அவர் பின்னேறம் பெறுவார், எல்லாம் கோல் அடித்து பிஎன் சொல்லுவார், யாரோ வந்திருக்கணும் வாங்கோண்டா ஓடி வருவார். அப்படித்தான் ரன் பண்ணுது. உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சத்தோசாவை எடுத்துக்கொண்டா கூட இலங்கையில் உண்மையில் ஒரு தரமான சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றக்கொள்ள ஏகப்பட்ட வசதிகள் இருக்கிறது,
இருக்கிறது. ஏன் எங்களால் செய்யலாம் இருக்கு? எல்லாம் loss. சத்தோச லொசன்றாக இருக்கு. ஒரு காலத்தில் ப்ராஃபிட்டாக ஓடினது. ஆனால் தற்போது நீங்கள் கூட சத்தோசாவில் எப்போது போயிருக்கிறீங்களா? அங்கே போனால் ஒரு கஸ்டமர் சர்வீஸ் இருக்காது, முதல்ல அந்த டஸ்ட் முகாமைத்துவம் இல்லை. அதெல்லாம் ஒரு சிஸ்டம் வந்து காம்ப்ளிகேட் பண்ணுறது. அப்போ அந்த அரசு ஸ்தாபனத்துக்கு ரிக்ரூட் பண்ணுற ஊழியர்கள் விரும்பியோ விரும்பாமையோ பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்டால் வாரது. அப்போ அவங்களுக்கு தெரியும் எங்களை ஒரு தரம் அசைக்க இயலாது, நான் விருப்பமண்டா தருவன், விருப்பம் இல்லாட்டிக்கு பேசாமல் இருங்கன்ற ஒரு ஸ்டைல் தான். கஸ்டமர் ஓரியன்ட் சர்வீஸ் இல்லை. ஆனால் துபாயில் போய் பாருங்கள், ஷேக் முகமது கூட போய் பார்ப்பார். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்டேட் ஆர்கனைசேஷன் 7:30 8 o'clock இந்த மார்னிங் 6 o'clock போய் பார்ப்பார், என்ன நடக்குது. அப்படி இங்கே நிற்கிறோமோ இல்லை. கஸ்டமர் பப்ளிக் தான் வெயிட் பண்ணணும் ஆஃபீஸருக்கு ஒழிய ஆஃபீஸர் பப்ளிக்குக்காண்டி வெயிட் பண்ண மாட்டார். இவ்வளவு கிராம சேவகா கூட சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்குது, எடுத்து பாருங்க. ஆனால் இது எல்லாத்தையும் கட்டி போட்டு ஒரே பில்டிங்கில் போட்டு விட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. எவ்வளவோ காஸ்ட் கட்டிங். ஒரு வெர்டிக்கல் மேனேஜ்மெண்ட் செக்யூரிட்டி ஒரு ஆள் வேணும், இது 10 செக்யூரிட்டி வேணும். அப்போ எல்லாத்துலேயும் எங்கே இருக்குன்னா காஸ்ட்டில் தான் பிரச்சனை இருக்குது. வி ஆர் அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர். என்ன ஒவ்வொரு எக்ஸ்பெண்டிச்சரை கிரியேட் பண்ணுறது. அப்போ உங்களோட கேள்வி வந்து என்னென்னா, ஏன் இது நடக்குது? பொருளாதார சீரழிவு எங்கே இருக்குன்னா இந்த நாட்டின் ஒருங்கமைப்பு சரியில்லை. மீண்டும் அதே புள்ளிக்கு வருகிறேன். இந்த அறகல போராட்டம் மக்கள் எழுச்சி நடந்த பொழுது நீங்கள் சொல்கின்ற விடயங்கள் எல்லாம் பொதுவெளிக்கு பேசுபொருள் ஆனது. ஆனால் அது 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 மீண்டும் ஒரு பாராளுமன்ற நீண்டகால செயற்பாடுகள், செயற்திட்டங்கள், பாலிசி மேக்கிங் போன்ற விடயத்தை நோக்கி அந்த போராட்டத்தை வடிவமைத்தவர்களே நகர்த்தவில்லை. அதை பற்றி உங்களுடைய விமர்சனம் என்ன? சில வேளை எனக்கு சரியாக அதில் டீட்டெயில் தெரியாது. ஆனால் சில வேளை அவர்களுக்கு அச்சுறுத்தல்கள் வந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஒரு அச்சுறுத்தல், அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் அப்படி வந்திருக்கலாம். அந்த உள்வடிவங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் ஆக குறைந்தது அவர்கள் சுதந்திரமாக வெற்றிகரமாக போராடி கொண்டிருக்கின்ற பொழுது கூட ஒரு பிரகடனத்தை கூட வெளியிடவில்லை. அது ஒரு பாரிய விமர்சனமாக முன்வைக்கப்பட்டது. ஒரு அரகல் அவ்வளவு மாதக்கணக்கில் இடம்பெற்ற ஒரு போராட்டம், அதனை ஒரு இந்த போராட்டத்தினுடைய பிரகடனம் இதுதான் என்று கூட ஒரு ஆவணம் இல்லை. அது ஒரு பாரிய விமர்சனமாக இல்லை. ஆனால் இந்த முறை பார்ப்போம், இந்த எலெக்ஷனுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு கோரிலேஷன் இருக்கிறதான். அதிலிருந்து மாற்றங்களை ஏற்படுத்தினால் நான் நினைக்கின்றேன், இந்த முறை எலெக்ஷனில் நாம் பொதுவாக 2 கட்சிகளைத்தான் எதிர்பார்ப்பது. ஆனால் இந்த முறை 3-4 கட்சிகள் பிரபல்யமாக இருக்கின்றது. ஆனபடியால் மக்களின் மனதில் ஒரு மாற்றம் இருக்கின்றது. அந்த மாற்றம் எவ்வளவு தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போதுன்றது பார்லிமெண்டரி சிஸ்டத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதுக்கு பிறகு நீங்கள் கேட்ட கேள்வி என்னை விட உங்களுக்கு கூட தெரியுமா நினைக்கின்றேன். நன்றி தமிழ். மிஸ்டர் கஜேந்திரன், இப்பொழுது IMF என்பது பேசுங்கள். அதுக்கு வர முன்னம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்த நீங்கள் ஒரு பில்டிங்கை போடுறாங்க, என்னத்துக்கு தேவைன்னு பேருந்து அது பிறகு ஒன்று நடக்குது, மூடப்படுது. இதுக்கு என்ன செய்கிறது? இதுக்கு என்ன செய்கிறது? ஏன் இப்படி நடக்குது? ஏனென்றால் ஏன் போடுறான் என்றால் அது தேவைக்கு போட இல்லை, அந்த இன்ஸ்டிடியூஷன் தேவைக்கு போட இல்லை, தண்டை தேவைக்கு போடுறான். அல்லாட்டி ஏன் போடுவான்? வடிவா ரிசர்ச் பண்ணி ஃபீசிபிலிட்டி இல்லாமல் பர்பஸ் இல்லை, அதுக்குண்டு காட்டி ஆனால் வேறு என்னத்துக்கோ போட்டுப்படுது. பேருந்து அதுக்குண்டு காட்டி அதை மூடப்படுது. சரியோ? இப்படி செய்து கொண்டு போயிருக்க ஆக்களை பிளப்பிடிக்காமல் அவர்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறது. அதுக்கு தான் அந்த அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்கிறது. இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஏனென்றால் நீதி சுப்ரீம் கோர்ட் கூட 3 பிரசிடென்ட்ஸுக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸுக்கு ஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ தொடங்கிட்டு அக்கௌண்டபிலிட்டி எனி கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க, விளையாட்டு விடையில இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும். அதுக்கு தான் அதுக்கேற்ற மாதிரி லீடர்ஷிப் வந்து அங்கே மேலே பாலிசியும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ் இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் செலக்டிவ்.
உங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு ஒரு மாதிரி, தேவையான ஆளுக்கு மெட்ட மாதிரி. அது ஒன்றும் அப்படி இருக்கேடா. ஆனபடியால் அது அந்த அந்த மேலே இருந்து தான் வர வேணும். அதுக்கு தான் இப்போ ஆக்களை தேடி கொண்டு போய் நீ ஆக்கள் மக்கள் இன்னும் அது அது இப்படியே போனால் ஒரு மாதிரி இப்போ ஒரு பில்டிங்னா 10 பில்டிங் வேறு மென்னுமோரன் பார்த்துட்டு அங்கே நடக்குது, மற்ற நானும் செய்வேன். அப்படியே போய் கொண்டு இருக்கு. இப்போ உங்களோட IMFக்கு வாங்க. இப்பொழுது எல்லோரும் பேசுகிற ஒரு விடயம் IMF டிக்டேட்டட் டேர்ம்ஸ். IMF பரிந்துரை செய்கிற நிபந்தனைகளுக்கு அமைய நாட்டினுடைய வரி மற்றும் பொருளாதார முகாமைத்துவத்தை நோக்கிய ஒரு தேசம் என்று இது ஆகிவிட்டதாக சொல்கிறார்கள். இதனுடைய உண்மையான யதார்த்தம் என்ன? அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்கிறதா? நாங்கள் அதை அவர்களை பின்பற்றித்தான் எம்மை மறுசீரமைக்க. நாங்களே IMFக்கு குறை சொல்ல வேணும். நான் திருப்பி உங்களோட வீட்டுக்கு கொண்டு போகிறேன். நீங்கள் உங்களோட வீட்டில் முறையாக இருக்காட்டி குழப்பி கொண்டு இருந்தால் என்ன செய்வீங்க? பக்கத்தில் இருக்கிறார்கள் வந்து சொல்லுவீங்க, நீ இப்படி நடந்து கொள், சரியோ? அல்லாட்டி உனக்கு என்ன அடி, நடந்து கொள், நடக்கணும், அல்லாட்டி இங்கே இருக்கிறா நீ. இப்போ நாங்கள் எங்களோட விஷயங்களை சரியாக கொண்டு போனால், இப்போ எங்களுக்கு 2 டெஃபிசிட் இருக்குது. ஒன்று எக்ஸ்டர்னல் டெஃபிசிட், அது இந்த ஃபாரின் கரன்சி டெஃபிசிட். அதுவும் எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ் கூட. நாங்கள் இம்போர்ட்டிங் கண்ட்ரி. ஏன் எக்ஸ்போர்ட்ஸ் கூட்ட இயலாது? ஏனென்றால் இன்வெஸ்டர் ஒருவனும் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். இன்வெஸ்ட் பண்ண போனால் அவனுக்கு காஸ்ட் ஆஃப் என்ட்ரி கூட. டீல் தான் இங்கே பிஸ்னஸ் நடக்கிற இல்லை, டீல் நடக்க வேணும். விளங்கு தானே? டீல் நடக்க வேணும். அப்போ அவன் ஃபாரினர்ஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். ஒரு சின்ன பிஸ்னஸுக்கு இந்த லைசன்ஸ் எடுக்கிறேன்டா எடுக்கல. ரூல்ஸ் பேஸ்ட் லாஸ் வராமல் டிஸ்கிரிஷனரி பேஸ்ட் ரூல்ஸ் வருது. ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் நீ எனக்கு என்னோட நல்லா இருந்தால் உனக்கு அப்ரூவல். ரூல் லாலும் படி இல்லை, ஸ்ட்ராட்டஜிக். ஸோ அதெல்லாம் டெஃபிசிட். இங்கால போனால் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபிஸ்கல் இன்கம் இஸ் இப்போ 24, இன்கம் இஸ் 4 ட்ரில்லியன், எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 7 ட்ரில்லியன். உங்களை பேங்க்ரப்ட்னு சொன்ன அப்புறம் என்ன 7 ட்ரில்லியன் 3 ட்ரில்லியன் டெஃபிசிட் வரும். ஒவ்வொரு வருஷம் இந்த டெஃபிசிட்டை கூட்டி கொண்டு போயேக்க கடன் தான் எடுக்க வேணும், சரியோ? கடன் எடுக்காட்டி இன்கம் பெற வேணும். வீட்டில் ஒன்று என்னென்னா காசு அச்சடிக்கலாம், காசு அச்சடி இங்கே காசு அடிக்கலாம், லோக்கல் கரன்சி அடிக்கலாம். அதான் இந்த செல்ஃப் க்ரோன் பாலிசி வந்து இன்கம் இல்லாமல் அடிக்க தொடங்கினாங்க. இன்ஃப்ளேஷன் வந்து சுமிலன் சொன்ன மாதிரி எல்லா கரைச்சலும் வந்தது. சரி, இப்போ இது நாங்கள் இப்போ IMFம் பார்க்குறது ஒன்லி ரெவன்யூ தான் பார்க்குது. எக்ஸ்பெண்டிச்சர் அந்த கதை இல்லை. எக்ஸ்பெண்டிச்சர் தான் எனக்கு கஷ்டமான இல்லை கூட இருக்குது. அதனை கட்டுப்படுத்தாட்டி இது நடக்காது. டெஃபிசிட் இப்போ இந்த வருஷம் கிட்டத்தட்ட 10% டெஃபிசிட். என்னென்ன டெஃபிசிட் நடந்து கொண்டு போகிறது? உங்களோட வீட்டில் ஒரு இன்கம் வந்தால், இந்த ஃபாதர் சொன்னா இன்கம் உங்களுக்கு வந்தால் எடுத்தால் முதல் இன்வெஸ்ட் பண்ணணும், பேருந்து சேவ் பண்ணணும், மிச்சம் இருந்தால் செலவழிக்கலாம். ஆனால் எங்களுக்கு வார இங்கத்தில் அப்படி செய்யலை, முதல் செலவழிக்க தானே வேணும் என்ற அந்தளவு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ அந்த பிரின்சிப்பலை வச்சு நாங்கள் கண்ட்ரியை கொண்டு போகணும். இன்கம் எடுத்து தேவையானதுக்கு செலவழிச்சிட்டு மிச்சம் பிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ண தான் எக்கானமி க்ரோ பண்ணுவார். அப்போ நிறுவனம் டெஃபிசிட்டு கொண்டு போனால் 4 ட்ரில்லியன் ரெவன்யூ, 7 ட்ரில்லியன் எக்ஸ்பெண்டிச்சர். எந்த பிஸ்னஸ் நடக்கும்? ஒரு இடம் நடக்கல. அது 2 பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் இந்த இதில் நான் முதல் சொன்ன மாதிரி சேலரிஸும் இன்ட்ரெஸ்ட் 2.6 ட்ரில்லியன். என்ன செய்ய நாங்கள் இந்த காசு? ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட்டில் இருக்குது 8 ட்ரில்லியன் worth ஆஃப் ப்ரொஜெக்ட்ஸ் காசு செலவழிச்சிருக்காம ஒரு பீரியட்ல இருந்த ஒரு பில்லு. ஆக 2 ட்ரில்லியனுக்கு தான் அசட்ஸ் கிடைச்சது. அப்போ 6 ட்ரில்லியன் 6,000 பில்லியன் ருபீஸ்க்கு என்ன நடந்தது தெரியல. விளங்குதா சொல்கிறது? அப்படின்னா என்ன? இங்கே ஒரு ஆடிட்டர் ஜெனரல் இருக்கிற ஒரு நாட்டில் அவர் அதை நான் சொல்லலாம். அப்போ அதை வந்தோன்னா சிஸ்டம் இருக்கணும், கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணி
என்ன நடந்தது ஆக்களை ஒன்றும் நடக்கிற இல்லையே, ஃபைன் இல்லையே, புள்ள களவெடுத்தா ஜெயில் பனிஷ் பண்ணு இல்லையே. எங்களோட கண்ட்ரியில் இம்யூனிட்டி அண்ட் இம்ப்யூனிட்டி இருக்குது. அதாவது உனக்கு தெரியும் நீ பிடிபட மாட்டேன், மற்றது பிடிபட்டாலும் உனக்கு தெரியும் உனக்கு ஒன்றும் நடக்காது. அப்படின்னா நடக்கும். இம்யூனிட்டி அண்ட் இம்ப்யூனிட்டி இங்கிலீஷில் சொல்கிறது. இம்யூனிட்டி அண்ட் இம்ப்யூனிட்டி, ரைட். யோ இம்யூன், நான் சரியான ஆளோடு இருந்தால் எனக்கு ஐ எம் ப்ரொடெக்ட். சரி, தச்சலமாக அப்படி புல வந்தாலும் ஒன்று நடக்காது, ஐ வில் பி ரிலீஸ்ட். சரி, இப்போ நாங்கள் இங்கே வர முன்னா காய்ச்சி நாங்கள் தான் யாரும் ரிலீஸ் பண்ணுறது, அது மாதிரி தான். இந்த நாட்டில் தற்பொழுது இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் சர்ப்ளஸ் டெபிசிட், இந்த சமன்பாடு ஒரு காலமும் இதிலிருந்து மீள முடியாமல் இருக்குமா? இல்லை, இந்த கண்ட்ரி சின்ன கண்ட்ரி, பாசிபிள் மேனேஜ் பண்ணுற லேஸு. பெரிய சாமானிட்ட மேனேஜ் பண்ணுற கஷ்டம் தானே. சின்ன சாமானை மேனேஜ் பண்ணலாம். படிவேன் என்ன இது எங்களுக்கு economy, we are talking of 2 billion, 3 billion, 4 billion. Some of the world, the richest people, அவங்களோட 100 net worth is 150 billion. எங்களோட economy is 85 billion. மிகச்சிறிய எக்கனாமி. மிகச்சிறிய உணவு. சில பேர்கிட்ட ஒரு ஆள்கிட்டயே எங்களோட வெல்த்தை விட 2 மடங்கு இருக்குது. கண்ட்ரியின் இக்கானமி ஜிடிபியை விட 2 மடங்கு இருக்குது. உள்நாட்டு இன்கத்தை விட 2 மடங்கு இருக்குது, 3 மடங்கு இருக்குது. ஸோ இது மேனேஜ் பண்ணலாம். ஆனால் மேனேஜ் பண்ணுறதுக்கு 2 இது வேணும், ஆனஸ்டி அண்ட் காம்பிட்டன்ஸ். லீடர்ஸுக்கு ஆனஸ்டி அண்ட் காம்பிட்டன்ஸ், நேர்மையாக நடக்க வேணும், கட்டித்தனம் இருக்க வேணும். கட்டித்தனம் எல்லாத்துலேயும் கட்டித்தனம் இல்லை. நீங்கள் ஒரு லீடராக இருந்தீங்களா, துமிலண்ட கம்பெனியில் இருந்தால், குமிலன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அவர் இப்போ என்ன செய்கிறார், கன்ஸ்ட்ரக்ஷனில் தெரியாலாம் இருக்கிறார். அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் உண்டா என்ன முந்தி தெரிஞ்சிருக்காரு. இப்போ அவர் கட்டித்தனத்தை பாவிச்சு மற்றதில் படிச்சிட்டார். மற்றவன் சொன்னது சரியா புள்ளியான்னு தெரிகிறதுக்கு நிலைமை வேணும், விஸ்டம் வர வேணும். அதுக்கு தான் வேணும் காம்பிட்டன்ஸ். சில பேருக்கு படிக்காமையே அந்த விஸ்டம் வர்றது தானே, எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் விஸ்டம் வரலாம், அது வேறு. இப்போ எல்லாருக்கும் எஜுகேஷன், MBA, PhD, மாஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் தான் இருக்கணும், தெரியும். ஸோ இந்த லீடர்ஸுக்கு 2 வேணும். ஒரு லீடர்ஸ்ன்னு 2 வேணும். கள்ளமாக இருக்கக்கூடாது, ஆனஸ்டி, நேர்மையாக இருக்கணும். என்னென்னா உண்ட காசு இல்லை இது, நீ வந்தால் மக்கள்கிட்ட காசு வேலை சர்வீஸ் பண்ணுறதுக்கு, நீ உண்ட நேரத்துக்கு உண்டதுக்கு உனக்கு சம்பளம் கிடைக்கணும், அது வேறு. ஆன் ட்ரஸ்ட், நம்பிக்கை, ட்ரஸ்ட். இது ஃபைடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ட்ரஸ்ட், ரைட். ஸோ அந்த ட்ரஸ்ட்டுக்கு இந்த லீடர்ன்னு சொன்னால் உங்களை பாருங்க, ட்ரஸ்ட்வர்தி லீடர்ஸ் டு பி ட்ரஸ்டட், ஆனஸ்டி அண்ட் அந்த ஒன் ஹி மஸ்ட் பி காம்பிட்டன்ட். ஏன்னா மற்ற ஃபீச்சர்ஸ் இருக்கவன், இது 2 இம்பார்ட்டன்ட். அதுக்கு என்னண்டு, அதுக்கு அந்த மேலே இப்போ வர வேணும். இப்போ இந்த முறை இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. யார் வந்தாலும், எந்த லீடர் வந்தாலும் அந்த விதத்தில் போக வேணும். இப்போ தங்கள்கிட்ட கட்டித்தனம் ஆனாக்கள் இல்லாட்டியும் அடுத்த இதில் அவியல் இந்த என்ன லிஸ்ட்டுன்னு சொல்கிறது, பார்லிமெண்ட்டுக்கு நேஷனல் லிஸ்ட், தேசிய பட்டியலுக்கு இப்போ எல்லாம் போடுறது எனக்கு டீல் செய்தவன் மாமன் மச்சான தானே போடுறது. அடுத்த முறை பாருங்க, யார் வந்தாலும் கட்டி ஆக்களை கொண்டு வர வேணும், அல்லாட்டி மக்கள் திரும்பியும் பார்த்து கொண்டு இருப்பாங்க. இந்த முறை இந்த அறகலிய இந்த ரெசிஸ்டன்ஸ் மக்களால் வந்தது, அதான் ஆர்கனைஸ் பண்ணி வரே இல்லை, மக்களால் ஒளிமின. ஏன் மக்கள் ஒளிமினா 2 ரீசன். வீட்டிலேயும் இருக்கலாம், ரோட்டுலேயும் போயிடலாம். வீட்டில் இருக்கலாம் பவர் கட், ரோட்டுக்கு போயலாம் பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. அப்போது சிவிஎம் நின்றுடுதே. வீட்டிலேயும் இருக்கலாம், ரோட்டுக்கும் போயலாம், வீதியே கதி என்றாகிவிட்டது. வீடும் இல்லை, வீதியும் இல்லைண்டா பேந்தங்க. அதில் தான் அவளுக்கு வந்து விஷயம் விளங்கி சரியோ. அது வந்தது அந்த நேரத்தில் எல்லாரும் தானே ஒளிமினவை. சும்மா படித்தாக்கள் சும்மா இருக்க பேருந்து கடைசியில் வேற மாதிரி போனோம், அது வேறு கதை. ஆனால் அதால் தான் ஒளிமினது. ஸோ அப்படி அந்த பிரெயின் ஸ்டார்மிங்
ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு புள்ளியை நோக்கி நகர்வதற்கான சமிஞ்சைகள் தெரிகிறதா? அப்படி இப்போ கணக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பெரிய வாய்ப்பு எங்களுக்கு. அந்த வாய்ப்பை நாங்கள் செய்யாட்டி இப்போ மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் எத்தனை தரம் கிரைசிஸில் போய் கிராஷ் பண்ணி கொண்டு போகுது. இது என்ன சொன்னாலும் இந்த இப்போ அந்த எங்களுக்கு வெளியெல்லாம் கூடிட்டுது, கணப்பேருக்கு வசதி இல்லை, சாப்பாடு இல்லை, அது வேறு கதை. ஆனால் நார்மலாக நடக்குது, நார்மலாக நடக்குது, ஏதோ நகர்ந்து கொண்டு இருக்கு, ஏதோ நடந்து கொண்டு இருக்கு. ஏனென்றால் இந்த நாட்டினுடைய ப்ரைஸஸை கூட்டினாங்க, டிமாண்ட் அண்ட் சப்ளை மேட்ச் பண்ணுது. முதல் அந்த ஷார்ட்டேஜ் இருக்கேக்க அந்த கியூஆர் கோடை போட்டு அது அந்த வவுனியா ஜிஏ தான் முதல் தொடங்கினவர். நாங்கள் நடக்க இங்கெல்லாம் கியூ இருக்கேக்க வவுனியாவில் கியூ இருக்கல, சரி கியூவில் இருக்கு. வேண்டாம் அவர் அங்கேயே ஒரு கியூஆர் கோடை போட்டு 3 வீலர்ஸுக்கு 7 liters 3 daysக்குண்டுப்பா கியூ இல்லை. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், அது அட்மினிஸ்ட்ரேஷன். அப்படி ஆக்கள் இருக்கிறாங்க, அப்படி ஆக்கள் இருக்கிறாங்க. சரியோ, அவர் அந்த நேரத்துக்கு ஒரு பெரிய சொல்யூஷன், அந்த சொல்யூஷன் தான் வந்தது. ஒரு இது வவுனியாவுக்கு மாத்திரம் கியூ இல்லை. வவுனியா அந்த அதான் இடமாக தான் நினைக்கிறேன், அப்படி தான் தொடங்கினது. இப்போ எந்த இங்கால டிமாண்ட் அண்ட் சப்ளை கூட்டினோன்னு ஆக்களுக்கு வேண்டிய அது பல இது கஷ்டப்படுங்க. ஸோ இப்போ இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ரெண்டும் வேணும். இப்போ ஆக்களுக்கு நேர்மையான ஆக்கள் அது வராட்டி இது திரும்பி வந்து கொண்டு இருக்கும். இதை விட ரூபி 400க்கு போவோம், 500க்கு போவோம், 1000க்கு போவோம், இப்படியே போக மாட்டேன். கண்ட்ரிஸ் இருக்குது. வெனிசுவேலா பாருங்க, ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ். சாவேஸ் விட்டு செல்கிற பொழுது அது மிகப்பெரிய கண்ட்ரி. இப்போ இன்ஃப்ளேஷன் சம்டைம் 2500 million ஃபார் மினிட் செகண்ட் அப்படியும் வந்து இன்ஃப்ளேஷன். எங்களுக்கு 70% வந்தது. அவங்க என்ன அந்த ஊரில் அந்த சாமான், இந்த வீட்டுக்கு வேண்ட சாமான் பக்கத்து ஊரில் போய் வண்டி கொண்டு வர்றது. என்ன இங்கே வேண்டதுக்கு ஏதோ ஒன்று ஒரு கப் ஆஃப் காஃபி ஷாப்பில் ஒரு கப் ஆஃப் காஃபி எவ்வளோண்டு ப்ரைஸ் பண்ணலாம் போட்டு, ப்ரைஸிங் எல்லாம் போட்டுது. இன்ஃப்ளேஷன் என்னென்னு ப்ரைஸ் பண்ணுற. இப்போ இந்த டாலரைசேஷன் நடந்தது, கரன்சி இன்னும் விலங்கு தானே. உங்களுக்கு இந்த குடி கொண்டு போய் என்ன ப்ரைஸ் சொல்கிறது ஒன்றும் சொல்லல. அது நீ 2 ரூபா சொன்னால் இவனுக்கு 20 ரூபா நப்பண்டா என்ன 2 போடுறது. ஸோ அந்த அப்படி அது அந்த வேறு மாதிரி. ஆனால் இந்த கண்ட்ரிக்கு அப்படி வேறு தேவையில்லை. சின்ன கண்ட்ரி ஒன்றும் செய்யாமல் இருந்தாலும் பொலிட்டீஷியன் சும்மா இருந்தால் இந்த கண்ட்ரி 4-5 விதத்தில் க்ரோ பண்ணும். ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஒன்றும் செய்ய தேவையில்லை. தண்டை பாட்டில் போகண்ட 4-5% க்ரோ பண்ணும். கையை போட்டால் தான் குழம்புறது. உங்களிடம் மீண்டும் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போல் இந்த ஜனாதிபதி தேர்தலில் பொருளாதாரம் மறுசீரமைப்பு என்று பேசுவதற்கு சமாந்தரமாக அதே IMF சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பங்களிப்பு, அதனுடைய சிபாரிசின் அடிப்படையில் தான் இலங்கையினுடைய, ஏனென்றால் அவர்கள் கொடுத்த கடனை வசூலித்தாக வேண்டும், அவர்களுடைய வட்டியை அவர்கள் பெற்றாக வேண்டும், அவர்களுடைய முதலை அவர்கள் வசூலித்தாக வேண்டும். ஆக IMF என்கின்ற ஒரு நிறுவனம் இல்லாமலே இலங்கையை நிர்வகிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். இப்போ அது மிஸ்டர் கஜேந்திரன் சொன்ன மாதிரி ஆக்கள் கையடிக்காமல் விட்டாலே இந்த நாடு தண்ட ஒரு கோட் கிஃப்டட் கண்ட்ரி நிச்சயமாக முடியும். நீங்கள் நிச்சயமாக முடியுமென்று நான் சும்மா சொல்லவில்லை, நான் சொல்லுகின்றேன். இன்று வரைக்கும் நாம் IMF-ல் போய் IMF ஒரு கைட்லைன் தாரது, அந்த கைட்லைன் வந்து IMF ஒரு லெண்டராக தான் கொடுத்த கடனை எப்படி திருப்பி எடுக்கிறதுன்று தான் பார்க்குறது ஒழிய அந்த நாட்டு ப்ராஸ்பரிட்டி க்ரோத் அச்சீவ் பண்ணி போகணுமென்று அவர்கள் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு லெண்டர் மாதிரி. இப்போது பார்த்தீங்கள் என்றால் நீங்கள் IMF வந்ததால் இந்த நாடு மீண்டுட்டு என்று சொல்லி இருக்கிறீர்கள், சொல்லுவோம். ஆனால் நாங்கள் இந்த டிஃபால்ட் கேட்டகரியில் ஒரு மாதம் நாங்கள் பே பண்ண வேண்டிய டாலர் நான் நினைக்கிறேன் $2.5 billion, $2.5 billion இன்ஸ்டால்மெண்ட். அப்போ நாங்கள் இப்போ எத்தனை மாதமாக பே பண்ணல? இப்போ 4 மாதத்தை கூட்டினாலே $10 billion நீங்கள் பே பண்ணல. அமோர்டைசேஷன். இப்போ எங்கட டாலர் எவ்வளோ இருக்குது சார்? 5.06 இருக்குன்னு வைங்க. ஸோ யூ ஆர் நெகட்டிவ். ஸோ இது ஒரு டெம்பரரி. நான் ஒரு கடனை எடுத்து போட்டு 1 வருஷம் போஸ்ட் பண்ண ஒன்றுமே பே பண்ணாமல் இருந்துட்டு சொல்கிறேன் நாங்கள் வடிவாக செய்கிறோமாண்டு.
அப்படி இல்லை. அப்போ எங்களுக்கு இன்று கூட நாங்கள் பார்த்துருப்பீர்கள், கவர்னர் சொல்லியிருக்கிறார், we are not aiming for growth, only sustainability. ஆனால் ஒரு கண்ட்ரியின் growth இல்லாமல் இருந்தா போல கடன் பே பண்ணுற டைம் வந்தனோட ஒரு ப்ரீ பிளான் இல்லாமல் you will crash again. That's not going to happen. இப்போ என்ன கவர்மெண்ட் வந்தாலும் இந்த கடன் இருக்கு, நீங்க இந்த கடன் எடுத்து ஓடுங்கோண்டா கிராஷ் பண்ணும். ஏனென்றால் அங்கு இன்கம் ஜெனரேட்டிங் யூனிட்டுக்குரிய ஒரு நடவடிக்கையும் இல்லை. முதலாவது இன்கம் ஜெனரேட்டிங் யூனிட் இப்போ மிஸ்டர் கஜேந்திரன் சொன்ன மாதிரி இப்போ வெளிநாட்டோட ஒப்பிட்டு பார்த்தா நாங்கள் போர்ட்டர்ஸ் இந்த டைமண்ட் தியரி என்று இருக்கு, உங்களுக்கு தெரியும் தானே, நீங்களும் ஒரு லெக்சரர்ஸ். போர்ட்டர்ஸ் டைமண்ட் தியரி. போர்ட்டர்ஸ் டைமண்ட் தியரி என்ன சொல்லுது? 2-3 நாடுகளுக்குடைய கம்பீட்டிட்டிவ் அட்வான்டேஜ். அப்போ ஒரு லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கள் இலங்கையில் ஒரு அட்வான்டேஜும் இல்லை. எலக்ட்ரிசிட்டி பில் ஹை, டேக்ஸ் ஹை, டேக்ஸ் ஹாலிடே ஒன்றும் இல்லை, டாலர் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஹை, கரப்ஷன் ஹை. அப்போ யார் வர போகிறான்? அப்போ எஃப்டிஐ வந்து 0வா வருது. என்ன எஃப்டிஐ 0வா வந்தால் மினிமைஸ் பண்ணி வந்தால் எங்களால் நிச்சயமாக இது ஒரு போஸ்ட்போன், கட்டாயமாக இன்ஸ்டால்மெண்ட் டிஃபால்ட் தான் வரப்போகுது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்? எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸை பூஸ்ட் பண்ணி ஒரு ரெவென்யூ ஜெனரேட்டிங் கண்ட்ரியாக நாங்கள் மாற்ற வேணும். என்று எடுத்து பார்த்தீங்களா, ஓகே நாங்கள் எக்ஸ்போர்ட் ஜெனரேட்டிங் கண்ட்ரி என்று சொல்லுகின்றோம். இந்த எக்ஸ்போர்ட் கண்ட்ரியை எடுத்து பார்த்தீங்கள் என்றால், கம்பெனியை மிகப்பெரிய கம்பெனியை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு ஓவர்சீஸ் ஃபேக்ட்ரிஸ் இருக்கிறது அல்லது ஓவர்சீஸ் பிரான்ச்சஸ் இருக்கிறது, ஆஃபீஸர்ஸ். இதில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் யாராவது செக் பண்ணினோமா? ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் இருக்கிறது. அதைத்தான் ஒரு முறை உங்களுக்கு தெரியும், ஒரு அமைச்சர் ஒருவரை கூறியிருந்தார், 65,000 பில்லியன் டாலர் வந்து வேற்று நாடுகளில் பார்க் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் தெரியும் ஒரு டெனிமுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன விலையில் எக்ஸ்போர்ட் பண்ண வேணும். அப்போ என்ன செய்வார்கள்? ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் சிஸ்டத்தில் மினிமல் ப்ரொசீடை இங்கே கொண்டு வருவார்கள், மிச்சமில்லாம் மேனேஜ்மெண்ட் ஃபீயோ அதுகளை போட்டு மற்ற நாடுகளில் டாலரை பார்க் பண்ணுவார்கள். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், இலங்கையில் உள்ள ஹோட்டல்ஸுக்கு மோல்டீவில் ஹோட்டல் இருக்கிறது. அப்போ அங்கே வர டொலர்ஸுகள் அதுகள் எல்லாம் அங்கே பார்க் பண்ணுறது டொலர்ஸில் தான் பாருது, அல்லது booking.com போனால் அங்கே எங்கேன்னு பார்க் பண்ணி விடுறது. அப்போ உண்மையான இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொசீட் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு தரம் வாரதில்லை, அதை செக் பண்ணுறதும் இல்லை. அப்போ தான் என்ன நடக்குது? அந்த ப்ரொசீடை வச்சுக்கொண்டு அவர்கள் வேற்று நாட்டு ஆபரேஷனை சுலபமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக இந்த டாலர் கிரைசிஸ் நீங்கள் ஏனென்றால் அவர்களிடம் பிழை இல்லை. சில வேளை டாலரை கொண்டு வந்தால் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது, எந்த டாலரை நான் பாவிக்க இயலுமோண்டு. அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ண ரெமிட் பண்ண விடாட்டிக்கு அவன் ஃபேக்ட்ரியை மூடணும் ஸ்ரீலங்காவில் இருக்கிறது. ஸோ எல்லாம் ஒரு பெர்செப்ஷன் சஸ்பிஷன் இருக்கிறது. இந்த ரூல் எப்படி மாறும்? அது சஸ்டைனபிள் சிஸ்டம் இல்லை, சஸ்டைனபிள் இல்லை. இப்போ ஒருதான் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தால் கூட அவன் டிவிடெண்டோ என்னாவது ஒரு ஃபார்மில் திருப்பி அவன் நாட்டுக்கு காசு கொண்டு போகணுமானதும் ஷுவர் இல்லை. அப்போ இதுக்குள்ள வந்து நான் மாட்டுப்பட்டு போகணுன்ற ஒரு பயம் இருக்குது. அதனால் இன்வெஸ்டர்ஸ் இந்த கான்ஃபிடென்ட் வந்து சரியான லோ. அப்போ உங்களுடைய கேள்வி ஐஎம்எஃப் இல்லாமல் செய்யலாமா? எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 554 மில்லியன் இந்த மாதம் வந்திருக்கேன்னு நினைக்கின்றேன். என்ன ஃபாரின் ரெமிட்டன்சஸ், டூரிசம் ரெமிட்டன்ஸும் கிட்டத்தட்ட 800 700 600 மில்லியன் வரும். இந்த மாதம் ட்ராப் பண்ணினது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் விசா இஷ்யூ ஆள். இப்போ ஏர்போர்ட்டில் ஒரு 10 மணித்தியாலம் ட்ராவல் பண்ணி வந்தவன் அப்புறம் 2 மணித்தியாலம் வந்து விசா எடுக்கிறான்டா, தே மைட் டிஸ்கரேஜ். அப்போ அதில் ஒரு ட்ராப் வந்தது. உண்மையில் இந்த ரியல் எஸ்டேட்டில் $1 பில்லியன் எடுக்கலாம். எப்படி என்று கேட்பீங்கள் என்றால், இந்த பில்லியத்தை இப்போ ரியல் எஸ்டேட் எடுத்துக்கொண்டான ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறவன் ஒரு 50 மில்லியன் என்றால் ஃபாரின் ரெமிட்டன்ஸில் தான் இலங்கைக்கு காசு அனுப்புவான். ஆஃபிஷியலாக ஒரு 50% ஆஃப் த சேல் கட்டாயமாக ஃபாரின் ரெமிட்டன்ஸாக இருக்கும். ஆனால் அவனுக்கு என்ன செய்ய வேணும்? அவனுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் சிஸ்டம் இருக்க வேணும். நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், அதுக்கு பிறகு அவனுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி, அந்த டியூட்டி இந்த டியூட்டிஸ், பிறகு நீங்கள் சொல்றீங்க ரெண்டல் கொடுத்தா அதுக்கு டேக்ஸ், ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி இருந்தால் அப்போ ஒரே காம்ப்ளிகேட் பண்ணி டேக்ஸ். அவன் அதை விட போய் துபாயில் சிம்பிளாக வேண்டி எங்கட காஸ்ட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் துபாய் அதுன்ற கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் சேம். ஏனென்றால் ஒரு சிமெண்ட் பேக் எடுத்துக்கொண்டாலே அதில் 400 rupees செஸ் இருக்குது. இப்போ 1600 ஒரு சிமெண்ட் பேக்கில் 1400 rupees செஸ் இருக்குது டியூட்டி. அப்போ என்ன நடக்குது? நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக தான் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டையும் வச்சிருக்கிறோம். லேண்ட் வேண்டேக்க ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணுறோம். சரியா?
பிறகு வேட் அண்ட் செஸ்ஸலும் ஏகப்பட்ட டேக்ஸஸ் அடித்து பில்டிங் முடியும். பில்டிங் முடிஞ்சனோட என்ன வாங்கினவன் என்ன செய்ய வேணும், மார்க்கெட் வேல்யூவேஷன் வெஸ்டர்ன் வேல்யூவேஷன் போய் அதில் ஸ்டாம்ப் டியூட்டி ஒப்பீனியன் எடுத்து அதுக்கு திருப்பி ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணவன். அப்போ டெவலப்பரும் பே பண்ணுறான், கஸ்டமரும் பே பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அவன் தைச்சல ரெண்டு கொடுத்தா அதுக்கு டேக்ஸ். அப்புறம் அதை வித்தானண்டா கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸும் வேல்யூவேஷன் பண்ணுறதுல கணக்க டிஸ்பியூட் எல்லாம் இருக்குது. ஒரு கிளியர் கட்டில் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எத்தனையாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இப்போ எத்தனை வருடம் இப்போது? நான் 2018 இருந்தது முதல் இல்லை. அப்போ பாருங்க, ஒரு ஃபாரின் கரன்சி ரெமிட்டன்ஸ் வார இடத்தை நாங்கள் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறோம், பிளாக் பண்ணுறோம் தேவையில்லாமல். அப்போ நாங்கள் பார்க்கணும், ஓகே ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டர்ஸாக தே ஆர் பிஸ்னஸ் ஏஞ்சல்ஸ். நோ, அப்போ பிஸ்னஸ் ஏஞ்சல் என்ன செய்வான், அவன் ஸ்ரீலங்கா அவனுக்கு இம்பார்ட்டன் இல்லை. இந்தியாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா அவ்வளோக்கு ரெண்ட் அவுட் கொடுக்கலாம், அவ்வளோ கேபிட்டல் அப்ரிசியேஷன். பேங்காக்கில் வாங்கினா அவ்வளோவன், துபாயில் வாங்கினா அவ்வளோ. அப்போ ஒரு அனாலிசிஸ் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த மிஸ்டர் கஜேந்திரன் சொன்ன மாதிரி இந்த டேக்ஸ் சிஸ்டம் எல்லாம் ஒரு பீரியடுக்காவது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அல்லது காசு காணாதன்றனோட யாரை பிடிச்சா அடிக்கலாம், ஓகே இவரை பிடிச்சா அடிக்கலாம். யாரன்னு சொல்லுவான் இவ்வளோ ப்ராப்பர்ட்டி போகுது, இதுக்கு இப்படி போட்டிங்கன்னா இவ்வளோ பில்லியன், எல்லாம் சும்மா கால்குலேஷன். அங்கே ஒன்றும் ப்ராக்டிக்கலானக்கா ஐயா அந்த கம்பெனி க்ளோஸ், அங்கே ஒன்றும் இல்லை. யூடிஏ வந்து எத்தனையோ ஹவுசிங் ஸ்கீம் தொடங்கினா தானே, எல்லாம் ஸ்டாப் தானே. ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் யூடிஏ ஒரு ப்ராஃபிட் சென்டராக வந்ததாக சிலாகித்து பேசிக்கொண்டார்கள். உண்மையில் அவ்வாறு இருந்தது? உண்மையாக இந்த பேலன்ஸ் ஷீட்டுகள் அந்த பிஎன்எல் எவ்வளவு தூரம் உண்மையோ தெரியாது. ஆனால் உண்மையில் யூடிஏ வந்து ஒரு ப்ராஃபிட்டாக ஓடக்கூடிய தானம். ஏனென்றால் ஒரு நாட்டின் லேண்ட் வளங்கள் எல்லாம் அவையிட்ட தான் இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்கோ, மிஸ்டர் கஜேந்திரன் சொன்ன மாதிரி டெலிகாமின் எவ்வளோ லேண்ட் ஐடிலாக இருக்கான்னு எடுத்து பாருங்க. டெலிகாம், ஸ்ரீலங்கா டெலிகாம். ரயில்வே எடுத்து பாருங்க, பழைய பெட்டியை கொண்ட வச்சு கரால் கட்டி அது உத்தும் அதுக்கெல்லாம் மண்ணுக்கான் போகும். ஸ்கிராப் வேல்யூக்கு பார்த்தாலே ஸ்கிராப் வேல்யூ கூட விற்க விருப்பம் இல்லை. 85% of the land in the country is with the government. அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் லேண்டை கம்பெனியை கண்ட்ரியில் கிரியேட் பண்ணி இன்னென்ன லேண்ட் இருக்கு என்ற ஒரு ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்புக்கு போனால் கூட, ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியோ அல்லது டெவலப்பர்ஸோட போனாலே இந்த லேண்டுகள் எல்லாம் டெவலப் ஆகும். அதில் எத்தனையோ மில்லியன் ருபீஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானமாக வரும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க இல்லை ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் இருக்காண்டு. நீங்கள் எடுத்து பாருங்க கால்குலேஷன், ராபிஷ் கால்குலேஷன், ஒரு ப்ராக்டிக்கல் இல்லாத கால்குலேஷன். சும்மா கன்சல்டன், ஒரு நாலேஜ் இல்லாத கன்சல்டன் ஒருவர் கால்குலேட் பண்ணி பார்ப்பார். நான் அன்றைக்கு கொண்டு பார்த்தேன், எங்கேயோ ஜெஃப்னால எங்கேயோ 400 or 500 பிக் அமௌண்ட், 900 மில்லியன் ஒரு லேண்டுக்கு ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப். நாங்கள் கேட்டேன் இது லேண்ட் இந்த ப்ரைஸா அல்லது கட்டிடம் கட்டி வர ப்ரைஸ்? இல்லை லேண்ட் இந்த ப்ரைஸ். எங்களுக்கு தெரியும் தானே லேண்டில் போச்சு எவ்வளோ வேண்டு. அந்த காசுக்கு நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் சும்மா போய் வேண்டலாம், அதில் 10% காசு காணும். இதனுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்னன்னா சும்மா டாக்குமெண்டேஷன் செய்யறது, ஏதாவது எக்கானமி சும்மா பேப்பர் அடிக்கிறது இருந்து. இப்போ யாரோ சொன்னிச்சுன்னா ஈவன் போர்ட் சிட்டி இந்த எஃப்ஏ ரேஷியோ எடுத்தா அந்த லேண்டை வாங்கி கட்டுறதுல வயபிள் இல்லையாண்டு. அப்போ என்னண்டா, அப்போ இவ்வளவு ப்ரொஃபஷனல் இன்வால்வ் ஆகினோம், எக்ஸ்பர்ட் இன்வால்வ் ஆகியும் இந்த ரிப்போர்ட் இல்லாமல் இன்னெக்குரேட்டா யார் பொறுப்பு? அப்போ கவர்மெண்ட் சேலரி பே பண்ணது, எக்ஸ்பர்ட் ஹையரிங், கன்சல்டன்ட், பிக் ஃபீ. சின்ன காசு இல்லை, பெட்டிய காசுகள் கொடுத்து அடிக்கிறது. அடித்து புரோச்சரை வச்சு அப்புறம் ஒரு செமினார் வைக்கிறது, எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க டீஎம் சோட்டீட்ஸும் கொடுத்து அங்கே ஒரு செமினாருக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணி பாருங்க இத்தனை ப்ராப்பர்ட்டி வில் வட்டான் என்னண்டா அது வந்து ஃபீஸிபிள் இல்லை. அப்போ என்ன எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்னண்டா ஒன்று வந்து அகாடமிக்ஸை பாவிக்கிறது, அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யாத ஆக்களை பிடிச்சி ப்ரொஃபஷனலிசம் இல்லாமல் அகாடமிக்ஸ் எங்கே பாருங்க. இப்போ முந்தியெல்லாம் பாஸ்கர் லிங்கம் தானே சென்ட்ரல் பேங்க் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அவருக்கு ஒரு பிஹெச்டியும் இல்லை, ஆனால் எக்ஸலண்டாக மேனேஜ் பண்ண ரோனி டிமல் செய்தவர். இப்போ எங்கே பிரச்சனை வந்து இந்த பிஹெச்டியை கொண்டு வந்து முன்னுக்கு போட்டோம் தானே, இவ தான் பிஹெச்டிக்காரரான் மேனேஜ் பண்ணணுமெண்டு அன்றைக்கு தான் எங்களுக்கு பிரச்சனை தொடங்கிறார். எல்லாம் அகாடமிக் பாலிசிஸ், யூஎஸ்ல இருக்கிற பாலிசியை கட் அண்ட் பேஸ் பண்ணுறது. எங்களை சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட்டும் அப்படி தான் தொடங்கினாங்க. ஐஎஃப்ஆர்எஸ் ஸ்டாண்டர்டை கொண்டு வந்து காப்பி பண்ணி விட்டான், பேங்கில் ப்ரொஃபஷனை அடியாண்டு அவன் ப்ரொஃபஷனை அடித்து போட்டு கடைசியாக ஆக்ஷன் பண்ணி தள்ளுறாங்க. என்ற இம்பேமெண்ட் கூட்டிட்டு தான். அப்போ ஒரு நாட்டின் பொருளாதார கொள்கைன்றான ஃபைனான்சியல் பாலிசிஸ் என்ன அது சூட்டபிளாக உண்டு பார்க்கணும்.
ஆனால் இந்தியா வந்து அவங்க மொடரேட். அப்போ நீங்கள் அப்போ வைப்பீங்க இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டோட நாங்கள் போகணும். அப்போ சென்ட்ரல் பேங்க் வந்து ஸ்பெஷல் கைடன்ஸ் இஷ்யூ பண்ணலாம். இப்படியான கட்டத்தில் நீங்கள் இப்படி ஒரு மொடரேஷனை செய்யலாம், சூப்பர்சீட் பண்ணலாம். ஆனால் அப்படி செய்கிறே இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, பராட்டே எக்ஸிக்யூஷன் தொடர்பில் நீங்கள் என்னிடம் ஒரு முறை சட்ட ஆலோசனைக்கு அழைத்தீர்கள். இந்த பராட்டே எக்ஸிக்யூஷன் தற்பொழுது இலங்கையில் நடைமுறையில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய இந்த வங்கி சார்ந்த பொருளாதார முகாமைத்துவம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வங்கிகளுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் அல்லது தொழில்சார் விற்பனர்களுக்கும் இடையில் ஒரு கன்சல்டேஷன் பாண்ட் இல்லாமல் இருக்கிறது. அதாவது யாரோ ஒருவர் தொழிலை செய்வார். இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு தொழிலதிபர், நீங்கள் ஒரு வங்கியில் ஒரு கடனை பெற்றிருப்பீர்கள் உங்களுடைய தொழிலுக்காக. ஏதோ ஒரு ஈஸ்ட் அட்டாக்கால் அல்லது ஏதோ ஒரு கோவிட்டால் அல்லது ஏதோ ஒரு அனர்த்தத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இவ்வாறான ஈட்டில் அது பராட்டே எக்ஸிக்யூஷன் வரையும் செல்கின்ற நிலைமை. இதனை முகாமித்துவம் செய்வதற்கென்று பல நாடுகளில் முறைமைகள் இருக்கின்றன. அவர்கள் இன்சூரன்ஸ் வரையும் சென்றிருக்கிறார்கள். இலங்கையில் அந்த முறைமை ஏன் இல்லாமல் இருக்கிறது? ஒரு நல்ல கேள்வி. நீங்கள் சரியான சப்ஜெக்டுக்கு வந்திருக்கிறீர்கள். சரியா, இந்த பராட்டா லோ எப்படி வந்தால் 1990 இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதுவும் ஒரு பேங்கின் ஃபவுண்டர் மெம்பரால் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. சரியா, ஒரு பேங்கின் ஃபவுண்டர் மெம்பர் அரசியல் செல்வாக்களை பாவித்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணப்பட்டது தான் இது. ஆனால் பார் அசோசியேஷன் இதை ஒப்போஸ் பண்ணினார். என்றால் அதில் இன்னும் சில குறைபாடுகள் இருக்கிறது. ஒரு நியூட்ரலிட்டி இல்லை, அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷனில் நியூட்ரலிட்டி இல்லை. இப்போ 1990 பாஸ் பண்ணின பராட்டாலோ நீங்கள் கொரோனாக்கு முன்ன லோன் எடுத்திருக்கிறீர்கள். கொரோனாக்கு முன்னம் உங்களோட ஏர்னிங் வந்து கம்பெனியில் என்னவா இருக்கும்? ஹோட்டலில் எடுப்போம். ஒரு ஹோட்டலில் எடுத்தால் என்ற டேர்ன் ஓவர் 10 மில்லியனாக இருக்கிறது. நான் உங்களுக்கு லோன் அக்ரி பண்ணினேன், 3 மில்லியன் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணி கொண்டு போகலாமன். இப்போ என்ன நடந்தது? எக்கனாமிக் கிரைசி, பேங்க்ரப்சி எல்லாம் நீங்களே டிக்ளேர் பண்ணினபடியால் இந்த இன்கம் 5 மில்லியனாக குறைஞ்சிட்டுது. அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 50% குறைஞ்சிட்டுது. ஆனால் பேங்க் என்ன சொல்லுதோ எங்களுக்கு தெரியாது, நீங்கள் 5 மில்லியன் பே பண்ணியே தீரோணுமா, 3 மில்லியன் பே பண்ணியே தீரோணுமாண்டா அவன் ஸ்டாஃப் இப்போ 10 மில்லியன் இருக்கேக்க அவன் உண்மையாக 30% தான் பே பண்ணியிருக்கிறான். அப்போ 5 மில்லியன் வரைக்கும் எவ்வளோ பே பண்ணணும்? 3 மில்லியனை பே பண்ண சொன்னால் அவன் ஆப்ரேஷன் செய்யலாது. அப்போ என்ன நடக்குது? ஆட்டோமேட்டிக்காக 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ நீங்கள் சொல்லுவீங்க யூ ஆர் டிஃபால்ட்டர் அண்ட் நான் பெர்ஃபார்மிங் லோன் அண்டு. அப்போ ஒருத்தர் சொன்னார், நான் நான் பெர்ஃபார்மிங் லோன், எங்களோட கவர்மெண்ட் வந்து நான் பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட் அண்டு. ஆனபடியாக நான் என்பிஎலாக இருக்கிற பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட்டும் என்பிஜி தான். சரியா, அப்போ என்ன செய்திருக்கோன்னு நீங்கள் பேங்க் வேற்று நாடுகள் மாதிரி ஓகே உங்களுக்கு விளங்கி இருக்குது எக்கானமியில் ஒரு டிக்ளைன் இருக்குது, ஸோ வி வில் கிவ் யூ 2 மில்லியன். இப்போ 2 மில்லியன் இல்லை 1.5 மில்லியன் பே பண்ணுங்கோ, எக்கானமி ரிகவர் பண்ணோட தென் யூ பேக் டு நார்மல். சரியா, அப்படி செய்யாமல் நோ 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 பேங்க் ரிகவரி மேனேஜர்ஸ் வந்து தகரி மேனேஜர் அவைக்கு பிஸ்னஸ் மாடல் விளங்குறே இல்லை. யாராவது வெரைட்டி காசு எடுக்கணும்னு அவனுக்கு சொல்லி விட்டாத அவன் அதை தான் செய்கிறான். அப்போ பிஸ்னஸ் மாடல் விளங்காட்டிக்கு என்ன நடக்குமாட்டா நீங்கள் அதே போய்க்கு ஆட்டோமேட்டிக்காக என்பிஎல் போகுது. ஒன்பிஎல் போனோட பேங்கின் இன்டென்ஷன் இங்கே வந்து பேங்க் வந்து பொலி முதலாளி மாதிரி தானே. சரியா, ஏன் பொலி முதலாளி என்று சொல்கிறதாண்டா அவன் வந்து காசை வண்டி வட்டியை கொடுக்குறாது. பேங்கின் எடுத்து பாருங்கோ, ஈக்விட்டி எவ்வளோ இருக்குது? 10%. 90% என்ன எவ்வளோ நாளும் சொல்கிறது? டிபாசிட்டர்ஸ் மணி அல்லது கேபிட்டலை சென்ட்ரல் பேங்க் கேட்டால் டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணி கூட்டுறது. உங்களுக்கு தெரியும் அண்மையில் கனக்க பேங்க் சரியா 2 வருஷத்துக்கு முன்னாம் 1.5 வருஷம் முன்னாம் 28%க்கு டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணினவன் 5 இயர்ஸ் 10 இயர் 5 இயர்ஸுக்கு 10 பில்லியன் கொடுத்தது. அப்போ 5 இயர்ஸுக்கு 10 பில்லியன் நீங்கள் 28%ல கொடுத்தால் இப்போ பாருங்க பேங்க் இன்ட்ரெஸ்ட் 11%ல இருந்தேன்டா பேங்குக்கே டிஃபைனிங் லொஸ் எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 17% வருது ஒரு லோனில். அப்போ ஏன் நடக்குது? எல்லாம் சென்ட்ரல் பேங்கின்ற இன்கன்சிஸ்டன்சி பாலிசி. நீங்கள் சொல்கிறீங்க ஸோ நாங்கள் லோனை குறைக்க மாட்டோம் இன்ட்ரெஸ்ட் டிபாசிட்டர்ஸை காசு எடுக்கிறது, ட்ரெஷரி பில்லை கூட்டுறது. சடன்லி இப்போ ட்ரெஷரி பில் வந்து 9-8 எல்லாம் வந்துட்டுது என்ன. அப்போ அந்த மேனிப்புலேஷனால் வந்த பிரச்சனை அதை விடுங்கவன். அப்போ பராட்டா ஏன் வந்தாண்டா இந்த பராட்டா லோ வந்து நாங்கள் கேட்குறது பராட்டா லோவை சேஞ்ச் பண்ண சொல்லி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே பேங்க் ஹேவ் த ரைட் மோர்கேஜ் இருக்குன்னு சொல்லுங்க, அந்த வேல்யூவேஷன் வந்து பேங்க் பேனல் வேல்யூவரால் டிசைட் பண்ண இயலாது. எங்களுடைய ரிக்வெஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ட் வேல்யூவராக இருக்கணும்.
பேங்க் தான் அவனுக்கு ஃபீ பே பண்ணுதான்டா பேங்க் சொன்ன ஃபிகரை தானே அவன் போடுவான். ஃபோர்சிபிள் வேல்யூ வந்துட்டு சும்மா போடுவாங்க 50% ஆஃப் த வேல்யூவை போடுறது. ஸோ வாட் பி சேயிங், ஓகே யூ ஹேவ் பேங்க் வேல்யூவேஷன், I have my valuation 100, you have a 50. So we will take Western stamp duty valuation. They have a government body, no? Okay, they are saying 70 million. Okay, we will pay 70. அப்போ உங்களோட கடன் எவ்வளவு 40 மில்லியன். ஓகே, நீங்கள் ஆக்ஷன் பண்ணி போட்டு 30 மில்லியனை உடனடியாக தரணும். நீங்கள் எடுத்துறீங்களே, அதை விட என்ன செய்கிறார்கள் அவர்கள் 1000 ரூபீஸுக்கு மாத்துறார்கள் புக்ஸுக்கு. ஆனால் அப்படி அவர்கள் செய்வதில்லை. அவர்கள் செய்வதில்லை. என்ன செய்வார்கள், ஆக்ஷன் பண்ணி போட்டு இன்ட்ரெஸ்டை அக்ரூ பண்ணி கொண்டு இருப்பாங்க. அந்த ஃபுல் வேல்யூ வர மாட்டோம். கடைசியாக ப்ராப்பர்ட்டி விற்ற மாதிரியும் இல்லை, கம்பெனி ரன் பண்ண விட்ட மாதிரியும் இல்லை. ஆக்ஷன் பண்ணி அந்த அக்யூமுலேட் பண்ணி கொண்டு இன்ட்ரெஸ்ட் போய் அதோட வந்தனோட நாங்கள் வித்துட்டோம், உங்களுக்கு தர ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கட்டணும்னு தான் சொல்கிறாங்க. அதனால் அந்த பராட்டா தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, தற்காலிகமாக சஸ்பெண்டட். இதனுடைய எதிர்காலம் தொடர்பில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாம் என்று நினைக்கிறேன். நிச்சயமா. உண்மையில் யூஎஸ்ல சாப்டர்ஸ் இருக்கிறது, அரசியல் கட்சிகளும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கணும். இதில் ஒரு இன்ஜஸ்டிஸ் இருக்கிறது எங்களுக்கும் தெரியும், இதில் ஒரு மிஸ்யூஸ் இருக்குன்னு தெரியும். அண்டு ஒன்றில் அவர்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது என்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார்கள். அதே நேரம் அந்த நான் சொன்ன மாதிரி இண்டிபெண்டன்ட் வேல்யூவரை கொண்டு வருவார்கள். பேங்க் 1000 ரூபீஸுக்கு புக்குக்கு மாற்ற இயலாது ஆக்ஷன் இல்லாட்டிக்கு. அவர்கள் ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணி, பேங்கும் ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ண வேண்டும். பேங்க் டியூட்டி பே பண்ணி மார்க்கெட் வேல்யூவேஷனில் தான் பேங்க் எடுக்க வேணும். எடுத்து போட்டு லோனை இமீடியட்டாக கழிச்சு வித்தின் 7 days or 14 days கழிச்சு போட்டு பேலன்ஸ் மணி ஹேஸ் டு பி செட்டில் டு த கிளையண்ட். அது ஒரு ரீசனபிளான கதை. அப்படி உங்களுக்கு எடுக்க விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் ரீஷெடியூல் பண்ணி ஒரு பேமெண்ட் டேர்மை கொடுங்க. அதுக்கு பிறகு அவர் டிஃபால்ட் பண்ணினால் அது அவருடைய பிரச்சனை. ரெண்டாவது அது உண்டு. ரெண்டாவது நாங்கள் சொல்கிறோம் ஸ்டாம்ப் டியூட்டி பேங்க்ஸ் 1000 ரூபீஸுக்கு மாற்றி போட்டு என்ன செய்கிறது, இன்ஃபார்மல் ஏஜென்ட்டை வைத்திருக்கிறார்கள் அவர்கள். அப்போ அவர்களே செட் பண்ணி ஆக்களை என்னைகிறது 100 மில்லியன் ப்ராப்பர்ட்டியை ஒரு 50 மில்லியனுக்கு கேட்குறது. அதெல்லாம் பேங்க் இந்த இன்டர்னல் செட்டிங் லேண்ட் ஏஜென்ட். அப்போ இதில் ஒரு மார்க்கெட்டில் ஒரு மாஃபியா இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த பராட்டா லோ ஹேஸ் டு மோடிஃபை. ஏனென்றால் இந்த பராட்டா லோவில் 100% பேங்குக்கு சார்பாகத்தான் எல்லாம் இருக்கிறது. அதில் ஒரு ஜஸ்டிஸும் இல்லை. வளர்ச்சியடைந்த நாடுகளில் யூஎஸ் சாப்டர்ஸ், அதாவது கடன் அட்டைகளில் கூட டிஃபால்ட் என்கின்ற நிலைக்கு வருகின்ற பொழுது சில கம்பெனிகள் அவற்றை முழுதாக வாங்கி அதை ரீரெகுலேட் பண்ணுவார்கள். அவ்வாறான சிஸ்டம்ஸ் மேற்கு நாடுகளில் இருக்கிறது. அதே போன்று இந்த நீங்கள் கூறியது போல் இந்த ஆக்ஷனுக்கு போவதற்கு முன்னால் இந்த நாட்டில் நீங்கள் முன்னர் கூறிய பப்ளிக் ப்ரைவேட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அந்த லேண்ட் ரியல் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் என்கின்ற ஒரு நிர்வாகத்தை அரசாங்கமும் தனியாரும் சேர்ந்து உருவாக்குகின்ற பொழுது இந்த என்பி லெவலுக்கு போவதற்கு முன்னரே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனை முகாமித்துவம் செய்வதில் ஏதேனும் ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியும். இப்போது உண்மையில் இந்த பேங்க் ஒரு கண்டிஷனை கூட போடலாம். உங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் நாங்களும் ஒரு மானிட்டரிங் போர்டை போட போகிறோம், ஒரு ஸ்டாஃபை போட போகிறோம் மானிட்டரிங்குக்கு. ஸோ அக்கௌண்ட்ஸ் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளால தான் ரொட்டேட் பண்ண வேணும் என்று. ஆனால் அவர்களுடைய நோக்கம் அந்த ரைவல்ரி யூனிட்டை கிரியேட் பண்ணி ரீஸ்ட்ரக்சரிங் இல்லை. ஏனென்றால் இந்த ப்ராப்பர்ட்டியை விற்பதினால் ரிலேட்டட் பார்ட்டிகளினால் ஃபோக்கஸ் ஆன் ரிகவரியில் பண்ணும்போது அவர்களுக்கு லீகலாகவும் இன்கம் இருக்கும், இலீகலாகவும் இன்கம் இருக்கின்றது. அப்போது நீங்களும் நானும் ஃப்ரெண்ட் என்றால் உங்களுக்கு தெரியும், ஆகஸ்ட் மாதம் இது ஆக்ஷனுக்கு வர நீங்கள் ரெடி ஆயிருவீங்கள். 10% டிபாசிட்டையும் கொண்டு நானே மற்ற பக்கத்தால் ஃபைனான்ஸ் கம்பெனி ஒன்றுக்குள்ளால உங்களுக்கு லோன் தருவேன். மிஸ் மேன் திஸ் வில் கம், யூ கெட் ரெடி அண்ட் இன்று அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஆக்ஷன் பண்ணின ப்ராப்பர்ட்டிகள் எத்தனை ப்ராப்பர்ட்டி செக்யூரிட்டி கார்டு தனியாக போட்டு அப்படியே ஷட் டவுன் பண்ணித்தான் இருக்கின்றது. அது ஒரு டிசாஸ்டராக போய் கொண்டிருக்கிறது. கடைசியில் அது பேங்க்குக்கு ஒரு சுமையாக இருக்கிறது. பேங்குக்கு ஒரு பிரயோசனம் இல்லாமல் அவர்கள் அந்த கம்பெனியை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஏனென்றால் இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் வேற்று நாடுகளில் என்னென்றால் பிஸ்னஸ் அனாலிஸ்ட் விடுவதில்லை. அவர்கள் இந்த பேங்கிங் சிஸ்டம் ரிகவரி மேனேஜர்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் மாடலை அனலைஸ் பண்ணக்கூடியவர்கள் இல்லை. உண்மையில் சைனாவை பாருங்கள், உண்மையில் அவர்கள் ஒரு இன்டெலிஜென்டான கண்ட்ரி. சைனா கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க் அண்ட் இருக்கிறவன்ல கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி தெரியும். அவனுக்கு இவ்வளவுதான் மார்ஜின் வரும்,
இப்படித்தான் ப்ரைஸ் எஸ்கலேஷன் வருமாண்டு. சைனாவில் அக்ரிகல்ச்சர் பேங்க் இருக்கிறது, அக்ரிகல்ச்சரை பற்றி தெரியும். இப்போது இங்கே பேங்கில் இருப்பவர் என்ன, கோஆப்ரேட் பேங்கிங் கண்டு இருப்பார், அவருக்கு எல்லா இண்டஸ்ட்ரியும் தெரியும், மாதிரி கதைப்பார், ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரியும் தெரியாது. அப்போ அந்த இண்டஸ்ட்ரியை நான் என்ன சொன்னதென்றால், பேங்குகளுக்கு உள்ளேயே இண்டஸ்ட்ரி வைஸ் டிவிஷனை கிரியேட் பண்ண சொல்லி, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி என்றால் அதில் ஒரு கன்சல்டேஷன் வந்துடும். ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி என்றால் ஹோட்டல் செக்டர் கோஆப்ரேட் பேங்கிங் ஹீஸ் அ மேனேஜர், கன்ஸ்ட்ரக்ஷன் என்றால் ஹீஸ் அ மேனேஜர். அப்போ அவருக்கு தெரியும் இந்த டெண்டரில் எவ்வளவு மார்ஜின் இருக்கும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நாலேஜ் இருக்க வேணும். இது என்னென்னா அந்த நாலேஜ் இல்லாதால தான் பேங்க் எப்போ நினைக்கிறது இவர் என்ன பே காட்டுறார், அப்படி ஒரு சஸ்பிஷன். அது எக்ஸ்பர்ட் டிவிஷன் இல்லாததுனால கன்சல்டேஷன் இல்லை பேங்கிங்கில். அதான் அல்டிமேட்லி கஸ்டமர்ஸ் உண்மையாக பேங்க் நாங்கள் இன்னும் டிவிஷனலைஸ் பண்ண வேணும். கோஆப்ரேட் பேங்கிங் ரிகவரி பேங்கிங் செய்யாமல் லீகல் டிபார்ட்மெண்ட் செக்டர் வைஸ் டிபார்ட்மெண்ட் இருக்க வேணும் பேங்குக்கு உள்ளேயே. அப்போ ஒவ்வொரு சைனாவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சைனா கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்கில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு 100% தரும் அந்த கன்ஸ்ட்ரக்ட். இதில் மார்ஜின் வருது, இப்படி சேல்ஸ் இருக்குது, சைனாவில் இப்படி டிக்ளைன் இருக்காண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க். இங்கே நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்கிங் இல்லை, டெவலப்மெண்ட் பேங்க் 2 இருந்தது, DFCC and the NDB, we had destroyed that also. Now that also commercial bank. So all are commercial bank. So there is no development bank. இந்த கண்ட்ரியில் பேங்கிங் சிஸ்டம் இல்லை, முதலாளி சிஸ்டம். இட் இஸ் பான் ப்ரோக்கிங், செக்யூரிட்டைஸ் முதலாளி, செக்யூரிட்டைஸ் லெண்டிங். இது ஒரு உண்மையிலே இந்த விடயத்தை நான் இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த விடயங்கள் எல்லாம் உண்மையில் வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த துரதிர்ஷ்டம், இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒரு பொருளாதார மறுசீரமைப்பு என்கின்ற ஒரு ஸ்லோகம் இருக்கிறதே தவிர இதற்கான திட்டங்கள் விடயஞானங்கள் தொடர்பில் விரிவாக அலசப்படவில்லை. ஏன்னா இதுதான் நாட்டுடைய பிரச்சனை. எங்கு உதாரணமாக நாட்டினுடைய கடன் மாத்திரமல்ல, ஒவ்வொரு பிரஜையும் கடனில் இருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வங்கிகளில் முடக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு வருகின்ற பொழுது டேக்ஸேஷன் மூலமாக அரசாங்கம் மக்கள் மீது ஒரு வரிச்சுமை விதிப்பதாக இருந்தால், அதே போன்று வட்டி என்கின்ற ஒரு அசுரனின் தாக்கத்தினால் ஒவ்வொரு நபரும் கடனில் இருக்கின்ற பொழுது, தனிநபர் ஒவ்வொரு பிரஜையும் கடனில் இருக்கிறது, நாடும் கடனில் இருக்கிறது, சொத்துக்கள் எல்லாம் ஏதோ ஒரு சூறையாடப்படுகிற விதத்தில் நகர்கிறதாக இருந்தால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக எங்கோ ஒரு பெரும் கோட்டை விட்டு. உண்மையில் பார்த்தீங்கள் நல்ல உதாரணம், நீங்கள் நல்ல வடிவாக கதைத்தீங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி எடுங்கள். ஒரு கவர்மெண்ட் டெண்டர் கொடுத்தார்கள், நீங்கள் ரெடி ஆகுங்க, உங்களுக்கு 4 பில்லியன் ரோட் கிடைச்சிருக்கு, மெஷினரியல் எல்லாம் ரெடி ஆகுங்கோன்ட்டு என்ன நடந்தது, எல்லாரும் மெஷினரியை ரெடி பண்ணி வாங்கி முடிக்க அடுத்த கவர்மெண்ட் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்தனோட சென்ட்ரல் பேங்கும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் சொல்லிச்சு எல்லா ப்ராஜெக்டையும் இமீடியட்லி சஸ்பெண்ட். அவர் லீஸ் பண்ணின வெஹிக்கிள் எல்லாத்தையும் கொண்டு லீசிங் கம்பெனிக்கு முன்னுக்கு பார்க் பண்ணிடுமா, அவங்க பார்க் பண்ண எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரி டவுன், ஆனபடியாக இது எடுத்து பிரியோசனம் இல்லை, அவற்றை வீட்டுக்கு வளர்க்க போடுறது. இதுதான் நடக்குது. மிஸ்டர் கஜேந்திரன் சொன்ன மாதிரி இது ஒரு பொலி முதலாளி மாஃபியா. அப்போ இந்த பேங்கின் ஓனர்ஸையும் எடுத்து பாருங்கோ, அவையும் அப்படியான பொலிட்டிக்கலி லிங்கான ஆக்கள் தான் ஓனர்ஸ். இந்த பேங்கில் ஓனர் தான், அந்த பேங்கில் ஓனர், அந்த பேங்காம இன்னொரு ஃபைனான்ஸ் கம்பெனி 4-5 வச்சிருப்பார். அப்போ எல்லாமே ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். எனக்கு ஆடிட்டர்ஸ் எப்படி செக் பண்ணி நம்ம தெரியல. உண்மையா உங்கள்கிட்ட கடன் எடுத்தா அந்த ஃபைனான்ஷியல் கன்ஃபர்மேஷன் இப்போ வார இல்லை. முந்தி நாங்கள் ஓடிக்கிற காலத்தில் உங்கள்கிட்ட கடன் எடுத்த கிரெடிட்டர்ஸுக்கும் நாங்கள் அனுப்பி பார்க்குறது கன்ஃபர்மேஷன். நீங்கள் சொல்கிறீங்க இன்னட்ட இருந்து 10 மில்லியன் வர ஓணுமாட்டேன், நான் சொல்கிறேன் இல்லை நான் 6 மில்லியன் தான் பே பண்ண ஓணுமான். ஹவு தே ரெகக்னைஸ் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வி டோன்ட் நோ. இப்போ எங்களுக்கு இதுவரை காலத்துக்கும் கன்ஃபர்மேஷன் வந்ததாக கன பேர் சொல்லல. அப்போ நீங்கள் உங்களோட வார்டிலே ரெகக்னைஸ் கொண்டு போகலாம் 10 மில்லியன். நான் சொல்லுவேன் இல்லை 6 மில்லியன் தான் எந்த கால்குலேஷன். இப்படித்தான் இந்த ஓடுது. அப்போ இந்த என்னண்டா இந்த சிஸ்டம் ஒன்றுமே ப்ராப்பராக ஒர்க் பண்ணதில்லை. எல்லாம் ஒரு விரும்பின மாதிரி ஒவ்வொரு தரம் தண்டை இதை போட்டு ஆனுவல் ரிப்போர்ட்டில் போடுறது. நாங்கள் CSRல ஒரு 7-8 பக்கம் கிடக்கும். ஆனால் அவன் வீட்டை போய் வைஃபையும் அடித்து அவனையும் அடித்து வெஹிக்கிளை தூக்கி வந்து விஷயம் முடிஞ்சு. ஆனால் சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட்டில் அவார்ட் கிடைக்கும், நம்பர் 1 கம்பெனி. நமது நிகழ்ச்சியின் பெயர் அஸ்திரம், உண்மையான அஸ்திரம் என்று பாய்ச்சப்பட்டிருக்கிறது. என்றால் இந்த விவகாரம் ஒரு டெக்னிக்கலி டிஸ்கஸ் பண்ணப்படாமல் இருந்திருக்கிறது. எல்லோரும் இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய நீண்டகால
நாங்கள் ஏன் தோற்றுப்போன ஒரு தேசமாக இருக்கிறோம் என்பதற்கு எங்களுடைய உள்வீட்டுக்குள் நாங்கள் எங்களுக்கு இழைத்து கொண்ட அநீதிகள், நமது கரங்கள் இழைத்து கொண்ட அநீதிகள், நாங்கள் கேள்விக்குட்படுத்த வேண்டிய விடயங்களை கேள்விக்குட்படுத்தவில்லை. இறுதியாக மிஸ்டர் கஜேந்திரன், நீங்கள் ஒரு டேக்ஸ் கன்சல்டனாக இருக்கின்ற அதே நேரம் த பியூரோக்ரஸி, இந்த நாட்டினுடைய பியூரோக்ரஸி, நண்பர் துமிலன் அவர்கள் குறிப்பிட்டது போல் இது ஒரு நிறைய ஊழல் சார்ந்த என்கின்ற விடயத்துக்கும் அப்பால் எல்லோரும் ஊழல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தீர்வுகள் சொல்வதில், கட்டமைப்பை முன்வைப்பதில், இதுதான் இதற்கான மெக்கானிசம் என்று அதை சயின்டிஃபிக்காக சப்மிட் பண்ணுவதில் நாங்கள் பல இடங்களில் தோற்று போயிருக்கிறோம். ஆகவே இந்த ஊழல் என்பதை ஒரு வெறும் குற்றச்சாட்டாக ஸ்லோகமாக மாத்திரம் பேசாமல் உங்களுடைய நீண்டகால அனுபவத்தின் பிரகாரம் சுருக்கமாக இந்த கட்டமைப்பை எப்படி அறிமுகப்படுத்தலாம், அதற்கு சட்டத்துறை குறிப்பாக பாராளுமன்றம் என்ன செய்ய வேண்டும், நிர்வாகத்துறை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உதய விஷயத்தில் துமிலண்டு கேட்டீங்கள், இதுன்ற நோக்கம் என்ன? ஏதாவது ஒரு விஷயத்தின் நோக்கம் உங்களுக்கு விளங்காட்டி, அதுக்கு ஆன்சர் இல்லாட்டி, ஒரு பொதுமகனுக்கு ஏதாவது ஒரு பிரெயின் சர்ஜரி செய்தாலும் அது ஒரு சிம்பிள் இருக்கணும். இப்போ பில் காசனண்டு ஹி கண்டெஸ்டட் பிரசிடென்ஷியல் நாமினேஷன் வித் டொனால்ட் ட்ரம்ப் போன முறை. இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் அவர் நியூரோ சர்ஜன். அவர் ஹி ஹேட் டு டூ அ பிரெயின் சர்ஜரி. இந்த பிரெயினை ஓப்பன் பண்ண வேணும். ஓப்பன் பண்ணி ஹி நீட் ஒன்லி 1 minute ஆப்ரேஷன். ஆனால் பிரெயின் ஓப்பன் பண்ண இல்லாது, பிகாஸ் பிளட் பம்ப் பண்ணும் தானே. அப்போ த பர்சன் வில் டை. இது டாப் சர்ஜன். இப்போ அவர்கிட்ட மதர் அவர் வீட்டில் டேப் தண்ணி ஓடி கொண்டு இருந்தது. மகனை கூப்பிட்டது, வந்து தண்ணி ஓடி கொண்டு இருக்கு, என்ன செய்யறேன்னு ஒன்றும் செய்யலை. மகன் தண்ணி மேலே போயக்க இப்படி தண்ணியை நிப்பாட்டி மூட பார்த்தவர். விளங்குதோ? தண்ணி என்ன செய்ய, தண்ணியை நிப்பாட்ட பார்க்குறியோ, சரி அப்படி நிப்பாட்டியல. கீழே ஒரு பைப் இருக்கு, அதை பூட்டி விட்டா தண்ணி நின்றுட்டுது. இந்த பிரெயின் சர்ஜனுக்கு அந்த படிக்காத தாய் தான் அந்த ஐடியா கொடுத்தார். என்னது, அவர் சரி இந்த ஹார்ட்டை ஹார்ட் 3 minutes நிப்பாட்டலாம். நிப்பாட்டினால் சர்ஜரி 1 minute, சர்ஜரி 30 seconds 1 minute. பிரெயினுக்குள்ள போகாது. பிரில்லியன்ட் சர்ஜன், பிரில்லியன்ட் ஆப்ரேஷன். இது அது ஒரு சின்ன தெரியும். இப்போ நோக்கம் என்ன தெரியாட்டி எனக்கு சிம்பிள் 2 விஷயம். ஒன்றில் அவன் கள்ளன், அல்லாட்டி அவனுக்கு விஷயம் தெரியாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் இதேன்னு இப்படி நடக்குது, நடக்கக்கூடாது, நோக்கம் என்று கேட்குறீங்கள் தானே. பியூரோக்ரஸியும் ஏன் இப்படி நடக்க வேணும், நடக்குது இல்லை, அதான ப்ராப்ளம். ஒன்றில் உனக்கு கள்ளன், அல்லாட்டி உனக்கு விஷயம் தெரியாது. நீங்கள் லாயர், உங்களோட லாயரை போடணும், சரியோ? எந்த வீட்டில் வேலை செய்கிற அளவுக்கு ஒன்று அந்த வேலையை போடலாமா? இயலாது. அப்போ அது அவனுக்கு செய்ய இயலாது, என்ன சொன்னாலும் விளங்காது. அதுதான் இந்த கண்ட்ரியோட ப்ராப்ளம். உங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது? இப்போ பேங்கிங்லேயே பேங்கர்ஸ் எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்ட்ரியில் பேங்கிங்காக நடக்குது இல்லையே. என்ன ப்ரொடக்ட்ஸ், என்ன கன்செப்ட், என்ன சும்மா கொடுக்க என்ன செக்யூரிட்டி, அதான் முதல். செக்யூரிட்டின்னா கண்ண முடிவுன்னு தருவான். மற்ற மாதிரி ப்ரொஜெக்டில் நீங்கள் போய் நாளைக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கான நீங்கள் போய் நாளைக்கு ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் ஷாப் போடுறேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு 500,000 தேவைன்னு சொல்லுங்க, தருவானா? இல்லை. என்ன செக்யூரிட்டி, அல்லாட்டி ஒரு கரண்டி நீ செய்வியா இல்லையா? கிராமியன் பேங்கிங், முகமது யூனுஸ், பங்களாதேஷ் இன்டரிம் பிரைம் மினிஸ்டர், ஃபாதர் ஆஃப் கிராமியன் பேங்கிங், அவர் என்ன சொன்னார்? ஹீ கேவ் மணி அண்ட் இன்ட்ரெஸ்ட் வாஸ் வெரி ஹை. அவங்கள்ட்ட கொடுத்து ஒரு கிளஸ்டரை க்ரியேட் பண்ணி சைக்கிளில் போய் காசு எடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய இடங்களுக்கு பேங்கிங்கு வர இயலாது, பயம், சைக்காலஜிக்கல் டிஃபெக்ட். ஸோ இதுகள் எல்லாம் இந்த எங்களுக்கு தெரிஞ்சாலும் ப்ராப்ளம் என்னன்னு தெரியும், ஆன்சரும் தெரியும், நடக்காது. மெக்கானிசம் இல்லை. ஒன்றில் கள்ளம், அல்லாட்டி விஷயம் தெரியாது. வேறு என்னத்துக்கு, வேறு என்னத்துக்கு?
நீங்கள் அது மட்டும் என்ன ஒரு விஷயம் கேட்டு நீங்கள் இந்த ஐஎம்எஃப் ஏன் முந்தலா தலையில் தூக்கி வச்சிருக்கிறோம்? எல்லா கண்ட்ரிஸும் அப்படி தானே ஐஎம்எஃப். ஏனெண்டா ஆஃப்டர் த வேர்ல்ட் வார் பிரெட்டன் வூட்ஸ் எக்ரிமெண்ட் ஒன்று வந்தது. அந்த கண்ட்ரிஸ் நெச்சது இந்த இப்போ சண்டை பிடிக்கிற போதும் இனி நாங்கள் இருக்கிறது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தேவை கண்ட்ரிஸ். அப்போ பிகாஸ் ஆஃப் குளோபலைசேஷன் ட்ரேடிங் அண்ட் ஆல் ஒரு கண்ட்ரியில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி இருந்தால் அது மற்ற கண்ட்ரிக்கும் போகும். இன்டர்கனெக்ட். அதுக்காக வேண்டி தே கிரியேட்டட் அ ஐஎம்எஃப் ஃபண்ட் அண்ட் 50% is owned by United States, 10% by Europe. So the influence is West. சரியா? இப்போ நாங்களே ஐஎம்எஃப் என்ன 3 மில்லியன் சொன்ன மாதிரி எனக்கு 580 மில்லியன் இவன்ட்டு இருந்து வருது மாதம் ஃபாரின் ரெமிட்டன்ஸ். எங்கள் மாதம் ஃபைன் இவருக்கு 300 எங்களுக்கு 3 பில்லியன் அவருக்கு 300 மில்லியன் 2 இன்ஸ்டால்மெண்ட் 600 மில்லியன் 4 வருஷத்துக்கு கிடைச்சி 3 பில்லியன் வருது. ஏன் இந்த 300 மில்லியன் உந்தில் இம்பார்ட்டன்ட்? 300 மில்லியனில் இம்பார்ட்டன்ட் எனக்கு நாங்கள் இப்போ நான் பேங்க்ரப்டுண்டா ஒருவனும் என்னோட டீல் பண்ண மாட்டானே. அப்போ ஒருவன் வந்து நீ இதை செய் அதை செய் நான் இதை தாந்து அது செய்கிறான்டா இதை தந்த உடனே மற்றவன் பார்த்துட்டு சொல்லுவான் இவருக்கு இப்போ க்ரெடிபிலிட்டி வந்துடுச்சு. இதை இவர் கொஞ்சம் பெட்டர் மோசமாக இருந்தவர் இப்போ பிஹேவ் பண்ணுறார். அப்போ க்ரெடிபிலிட்டி வருது. அப்போ வந்து ரேட்டிங் ஏஜென்சியும் ரேட்டிங்கை கூடுவான். அப்போ தான் இன்வெஸ்டரும் வருவான், கடன்காரனும் வருவான். நாங்கள் இந்த ஐஎம்எஃப் பாவிச்சு கூட கடன் எடுக்கக்கூடாது, ஐஎம்எஃப் பாவிச்சு கூட இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும். அப்போ ப்ராஃபிட் ரிட்டர்ன் ஏன்னா பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இல்லை. ஜிடிபியில் 5 ஃபேக்டர்ஸ் இருக்குது. பப்ளிக் டிமாண்ட், பப்ளிக் கன்சம்ஷன், எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் அண்ட் அதர் ஒன் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டை கூடினா சரியா கூட்டம் வேணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஜிடிபி கூடும், பொருளாதாரம் கூடும். ஸோ அது ஐஎம்எஃப்பை பாவிக்க வேணும். இப்போ ஐஎம்எஃப் முந்திய மாதிரி இல்லை. இப்போ அவங்கள்ட்ட போனால் இப்போ இந்த வல்னரபிலிட்டி பீப்புள் வல்னரபிலிட்டி ஃபோக்கஸ்ட். மற்றது கரப்ஷன் வல்னரபிலிட்டி இஸ் ஆல்சோ நம்பர் 1 ஃபோக்கஸ்ட். அவங்க தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்துருக்கலாம் கரப்ஷன் வல்னரபிலிட்டி முந்தி கரப்ஷனை பற்றி காய்க்கிறீர்கள் இது தான் நான் செய்யுது. இப்போ என்னடா அப்படி வந்துடுச்சு. என்னடா எல்லாருக்கும் அராட்டி அவங்களும் சர்வைவல் வேற அவனும் இருக்க வேணும் சர்வைவல். ஸோ ஐஎம்எஃப் பாவிக்க வேணும். ஐஎம்எஃப் எடுத்து ஏழாவதுன்னு போனால் தென் யூ மஸ்ட் பி ஏபிள் டு ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் லைக் இந்தியா. அவன் சொன்னால் தென் தே ஓப்பன்ட் அப் தி எக்கானமி. இந்தியாவில் மார்க்கெட் பெருசு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேம். ஏனெண்டா எங்கள்கிட்ட என்னத்துக்கு வருவான்? அவனுக்கு 1.4 பில்லியன் பீப்புள் இருக்கிறான். சரியோ அந்த 1.4 பில்லியன் பீப்புளுக்கு மார்க்கெட் ஃபாரினர் வர வேண்டாம்னாலும் வருவான். மார்க்கெட் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி இருக்கு. எங்களுக்கு அப்படி இல்லை. ஆனபடியே நாங்கள் இதை பாவிக்கணும். பாவிக்கிறேன்னு நாங்களும் அதை போயக்க என்ன நடந்தது? ஐஎம்எஃப்க்கு போகிற இல்லைன்னு ஒருத்த நாள் போனதானே. அப்போ வி ஆர் நாட் ரெடி டு டாக் டு தேம். அஸ்திரம் பல எறிகணைகளை எறிந்திருக்கிறது. ஒரு ஜனாதிபதி தேர்தல் நெருங்குகிற ஒரு தருவாயில் ஒரு காரசாரமான நமது நாட்டினுடைய உண்மையான பிரச்சனை என்ன, நமது மக்கள் எதை நோக்கி நகர்கிறார்கள், எங்களுடைய துறைசார் விற்பனர்கள் இந்த தேசம் தொடர்பில் காட்டுகிற அக்கறை என்ன, உண்மையில் நாங்கள் வங்குரோத்து அடைந்த ஒரு தேசம்தானா, இல்லை மீண்டு எழுவதற்கான ஏதுக்களை கொண்ட வழிவகைகளை கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமைகளை கொண்ட பிரஜைகளை கொண்ட ஒரு தேசமா என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரஜையும் ஒவ்வொரு வாக்காளரும் சிந்திக்கின்ற ஒரு தருணமாக நாங்கள் இதனை மாற்றியே ஆக வேண்டும். ஏனென்றால் இதனை வெறுமனே ஒரு தேர்தல் சுலோகமாக மாத்திரம் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் யார் எந்த வேட்பாளரை வெற்றி பெறச் செய்வது என்பதையெல்லாம் தாண்டி ஒரு தேசமாக நாங்கள் கடந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் தோற்று போயிருக்கிறோம். மீண்டெழ வேண்டிய நிர்பந்தம் இது ஒருவர் இருவராக மாத்திரமல்ல, தேசமாக மீண்டெழ வேண்டிய ஒரு தருணம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் மிக மிக கனதியான அழகான முன்மொழிவுகளையும் விமர்சனங்களையும் சேர்த்து தந்தமைக்காக பட்டய கணக்காளர் நண்பர் துமிலன் அவர்களுக்கும் தொழிலதிபர் அவர்களுக்கும், அதே போன்று சிரேஷ்ட டாக்ஸ் ஆலோசகர் மிஸ்டர் கஜேந்திரன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேத்ராவினுடைய அஸ்திரம்
தொலைக்காட்சி ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சி சற்று வித்தியாசமாக இருந்திருக்கும். அந்த வகையில் ஒரு வெறுமனே அரசியலை மாத்திரம் பேசாமல் இந்த அரசியலுக்குள் பொலிட்டிக்கல் எக்கானமி என்று சொல்வார்கள். இன்று நாங்கள் பொலிட்டிக்ஸை ஒரு சாராரும் எக்கானமியை இன்னொரு சாராரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படி பேசாமல் பொலிட்டிக்கல் எக்கானமி என்று தற்பொழுது சேர்த்து பேச வேண்டிய ஒரு தருவாயில் அஸ்திரம் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்ற நேத்ராவின் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு இது விருந்தாக அமைந்திருக்கும் என்கிற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வந்தனம்.